நீ என்கிட்ட எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. பிரபஞ்சத்தில் ஒரு வீரனை அழிச்சா இன்னொருத்தன் பிறந்து வருவான். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. என்னாச்சுண்ணே? நாளுக்கு நாள் மன உளைச்சல் அதிகமாயிட்டு இருக்கா தோற. அட என்ன எப்போ பார்த்தாலும் அதே நினச்சிக்கிட்டு நானும் தானே உன் கூட இறங்கி செஞ்சேன். என்ன ஒன்று போலீஸ் கேஸ் தான் ஏன் மேலே இருக்கு. ஏன்பா சென்னையிலேருந்து காவேரி வந்திருக்காருப்பா. வெயிட் பண்ண சொல்லுங்கம்மா, வரேன். இவனுங்க வேற டெய்லி குண்டை போட்டு சாவடிக்கிறாங்க. வாங்க தம்பி. என்னண்ணே வணக்கம். காலைல சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க? எனது மணி 10 காலையிலையா? 5 மணிக்கு அப்பாவனையும் காலையில் நடைபயிற்சி போவீங்க. அப்பா இருந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறி போயிட்டீங்க தம்பி. இப்போல்லாம் தூக்கமே காலையில் 5 மணிக்கு தான் வருது. என்ன தம்பி சொல்கிறீங்க? நல்ல டாக்டராக பாருங்க தம்பி. அதை விடுங்கண்ணே, வந்த விஷயத்த சொல்லுங்க. அதான் ஃபோன்லேயே சொன்னேன்ல. ஆமாம் இல்லை, எவ்வளோ பணம் கேட்டீங்க? 5 லட்சம் கேட்டேன் தம்பி. தோற அந்த பணத்தை எடுத்துருவாடா. சரிண்ணே. இந்தாங்கண்ணே. கெடு கெடு. அண்ணே அது துறை கொஞ்ச நாள் சென்னையிலே இருக்கட்டும், உன்னை கூட்டு போங்க. ஐயோ, இவனை கூட்டு போய் என்ன பண்ணுறது? சென்னையில் இருக்க தடிமாடுகளுக்கே சரக்கும் சைட் டிஷ்ஷும் வாங்கி கொடுத்து மேய்க்க முடியல. இந்த மூஞ்சி மெட்ராஸுக்கு லாய்க்கப்படாது. அண்ணே கொடுத்த காசுக்கு வட்டி கூட வேணாண்ணே, இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கட்டும். அப்போ ஓகே. இன்னொரு விஷயம், இந்த பைக் அப்படியே உங்கள் பையன் கிஃப்டாக கொடுத்துருங்க. இந்த வண்டியா? அவனுக்கு பைக்கெல்லாம் வேணாம் தம்பி. அப்புறம் பைக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் பொண்ணை ஏற்றணும்னு பார்ப்பான். அப்புறம் பொண்ணு ஏற்றின சந்தோஷத்தில் சரக்கை ஏற்றணும்னு பார்ப்பான். அப்புறம் சரக்கு ஏற்றின சந்தோஷத்தில் 150ல் டிடிஎஃப் வாசல் வண்டி எடுத்துக்கலாங்க. பைக்கையும் கொடுத்து ஆளையும் அனுப்புகிறான். என்ன ஆகுமோ? சரி ஆப்பா வரணும். என்ன தம்பி, கிளம்பும் போதே காலில் ரத்தக்காவு வாங்குது? அண்ணே நான் பார்க்காத ரத்தமாண்ணே, உட்காருங்க போவோம். அண்ணே வாங்கிட்டு போகிற பணத்துக்கு ஒழுங்காக தொழில் பண்ணுங்க. எங்க தம்பி, அங்கே என் தொழிலுக்கு போட்டியாக புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அண்ணே நமக்கு தொழில் தான் முக்கியம். நம்ம தொழிலுக்கு போட்டியாக ஒருத்தன் வந்தா அவனை உசுரோட விட்டுறக்கூடாது. சங்கடீங்கல்ல, போட்டலாம் அவனை. பார்த்து ஓட்டிட்டு போ 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 போ. சென்னையை மதுரை மாதிரி நினச்சிக்காத, அங்கே நிறைய சாடப்பட்டா இருக்கானுவா. பார்த்துருவோம். பாரு, வந்த உடனே நம்ம டாடா ஏசியை ஏற்றி அவன் ரத்தம் ஆறா இல்ல கடலா ஓடணும். ஸ்கெட்ச மிஸ் ஆகக்கூடாதுடா. ஏய் அவன் வந்துட்டான்டா.
டேய் நம்மள ஆக்சிடென்ட் பண்ணி செத்தா கேஸ், அவனா முட்டிக்கின்னு நம்ம வண்டியில செத்தா கரெக்ட் கரெக்ட். ஆளு காலி அனுப்புறா. ஏய் உன் ஐடியா வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரதர் நடுரோட்டில் இப்படி தான் பிரேக் அடிப்பியா? என்னத்துக்கு உயிர் போயிருக்கீங்க? ஓனர்கிட்ட சொல்லு பிரேக்கை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. இந்த பேனர் ஒரு கேடு. என்னண்ணா 4 நாள் ஆளே காணா? அண்ணன் பிஸிடா. பிஸியா? 2 நாள் மேலே உன் வண்டி ஒழுங்கா ஓடாதே, 4 நாள் ஆச்சு, அதான் கேட்டேன். ஏய் உன் மூஞ்செல்லாம் 2 நாளைக்கு ஒருத்தர் பார்க்கணும்னு இருக்குடா. வேலையை பாரு. உன் வண்டி ராசி அப்படியே சீக்கிரம் சொல்லுண்ணா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. வண்டியில் என்ன பிரச்சனை? ஏய் பிரேக் பிடிக்கலடா. இந்த வண்டி கூட தான் எனக்கு பிடிக்கல. உன் கடை கூட தான் எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் வரல. நோ, என் கடை பற்றி தப்பாக பேசுறியா? இப்போ எப்படி ரெடி பண்ணுற மட்டும் பாரு. ஆர்டர் எதுனா இருந்தால் நல்லாயிருக்கும். வராதே இவனை கேட்பான். ஏ சொல்லும் சொல்லுண்ணே. வீட்டில் தண்ணிக்கு இருந்தானே வாங்குறீங்க? நம்ம ராயல் அக்வா வாட்டர் பியூரிஃபையர் வீட்டில் போடுக்கிறியா? ஒரு 75% டிஸ்கவுண்ட்டு. சரிண்ணே. என்ஜாய்டா தம்பி. அண்ணா வண்டி ரெடிண்ணே. இதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கவுண்டர் வச்சு பேசுவேன். ஆ ஆ யாருண்ணா கஸ்டமரு? உன் கடைக்கு என்ன விட்டா வேற யாரா கஸ்டமரு? நானும் வரலன்னா சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன். நோ, ரிப்பேர் பண்ண காசு கொடுண்ணா. என் வண்டி வச்சு வேலை கற்றுக்கிட்டே நீ தான்டா பைசா தரணும். போ 2 நாள் நீயே வருவேன், அப்போ பார்த்துக்கிறேன். வீட்டு வேலைக்கு பயந்து விக்ரம் லேண்டரை பத்தி படிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி வந்து தூங்கிட்டு இருக்கு பாரு. தூங்கு மூச்சு. பொம்பளை பிள்ளை மாதிரியா தூங்குறா? பிடி உஷா கூட இப்படி மூச்சு வாங்காதடி. அம்மா தாயே, நீ நடிச்சதெல்லாம் போதும். ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, போய் கிளம்பு போ. தூங்குறதுக்கு இந்த மேட்டு ஒரு கேடு. வாழ்க வளமுடன். இதுவும் ஒரு விதமான யோகாதாமா? அப்படியா? அப்ப நாளையில இருந்து நானும் உங்க கூட யோகா பண்ண வரேன். குடும்பம் விளங்கிரும். உனக்கு யோகா எல்லாம் செட் ஆகாதுமா. நீ டெய்லரிங் கிளாஸ் போ. அங்க போய் அப்பாவோட கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச பேண்ட் இதெல்லாம் தேய். இதான் உனக்கு செட் ஆகும். ம், உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. பொடி போமா. தூக்கத்துக்கு எடுத்துட்டு ஓவரா பண்ற. நல்லா வையே. சொல்றதுக்குள்ளே பறந்துருப்போம் போல சோத்தபிக்கு. இந்த செல்கும் என்னத்தை பார்த்துக்கிறான்? நான் இந்த எலிப்பூச்சிக்குதுண்ணா, நத்தை இருக்குதுண்ணா, மூளை கூட இருக்குதுண்ணா. மிச்சம் வைப்பான்னு பார்த்தா தட்டை சபினா போட்டு கழுவுன மாதிரி வச்சிருக்கிறானே. அடிச்சிருப்பா. ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண முடியலன்னா நீலாம் என்னடா ஒரு அடியாள்? ஒரு அடியாளோட பேசிக் குவாலிஃபிகேஷனு ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தனை கொலை தெரியும். ஆண்டனி ரேஞ்சுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா அரகுற டாக்டர் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். தகமா இல்லை? நோ, ஆண்டனிலாம் வேலைக்கு ஆகாதுண்ணா. நீங்கள் மார்க் மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கண்ணா. மார்க் மாதிரி ஸ்கெட்ச் போட ஒரு பெரிய அனக்கொண்டா தொத்தேரி. அனக்கொண்டா நானும் பார்த்தேன். இந்த ஊமட்டியை தான் கேட்கணும். தசரத ராஜா மட்டும் நீங்க கொன்னுட்டு வந்திருந்தீங்கன்னா சரக்குக்கு அப்படியே சைட் டிஷா சித்தூர் பால்கோவா வச்சு கொண்டாடி பண்ணல. பக்கி பேல அது சித்தூர் பால்கோவாலண்ணே, பாலகோவான பால்கோவா அது ரொம்ப முக்கியம். சங்கு ஊத வைக்க தெரியல நாய. டே கீரி, இந்த ஆளுகிட்ட வந்து தப்பிக்கணும்னா இவங்க பையன் செல்லை பிடிக்கிட்டு போனாதான், இல்லாட்டி நம்மளை அடிச்சே சாவடிச்சிருவான். டே குறா செல்குமா. டே டே புடுங்காதடா. ஐயோ டே டே புடுங்காதடா. அந்த செல்ல புடுங்கடா, குறங்காயிடுவான்டா. டே டே குறா குறா வேமா குறா. ஐயோ அடிக்கிறானே. டே கொடுத்தோடா வாடா நாய். ஐயோ அவனை கொல்ல சொன்னா என்ன கொல்ல பிளான் பண்றியா? இந்த வாரே தலா, காவிரி பையனுக்கு என்னாச்சு? ஓ,
புதுசாக வந்தவங்கள நீயே, அதான் உனக்கு தெரில. ஒன்றும் இல்லை பாஸ், மதுரையில் நம்ம செல்வண்ண இந்த பையனுக்கு பைக்கை கிஃப்டாக கொடுத்தாரு. இதோ இருக்குல்ல அது. இவன் சும்மா இல்லாமல் வண்டியில் பிள்ளைய கூட்டு போய் கீழே வந்துட்டான். அப்போ செல்கோமாவா போனவன் தான். ஓ, அதுக்கு தான் அவர் பைக்கை சேல்ஸ் பண்ண சொன்னார். ஆமாம் ஆமாம். சரிக்க ஏன் பார்க்கிங்கில் எந்த வண்டியா? சீக்கிரமாக இந்த அப்பார்ட்மெண்ட் மாற்றணும். காட் பிளஸ் மீ. குட் டைம். டெய்ல பத்தியா மெயின்டைன் காசுங்க. யோ, இப்போதான் என்ட்ரியே கொடுத்துருக்கேன். ஆர்ஆர் பில்டப் பேர போயிட்டு இருக்கு. நடுவில் வந்து கெடுகிற. கையெடு, எடுக்கையா. அழகேண்டா. ஐயா இப்போ கேளு. மெயின்டைன் காசு. யோ, நானே என் பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ண முடியாமல் வீட்டில் விட்டு வந்துக்கிறேன். இது மாதிரி என்கிட்ட மெயின்டெனன்ஸ் காசு கேட்குற. இந்த இத்து போன வண்டி என் வண்டி பக்கத்தில் நிற்க வச்சதுக்கு நீ தாண்டா எனக்கு மெயின்டெனன்ஸ் காசு தரணும். பாரதேசி துப்பு கட்டவன. துப்புறியா? யோ, உன்னால் துப்ப தான் முடியும். என்னால் ஃபுல்லாக சரக்கு அடிச்சு மாடி மேலே போய் வாந்தியே எடுக்க முடியும். பார்க்குறியா? யோ, அதெல்லாம் சொல்லாத நீ. படப்பு. இப்போ மெயின்டைன் காசு தர முடியுமா முடியாதா? இவன் பொண்டாட்டி அடுத்தவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு தெரியல. திட்டிட்டு போகுது பத்தியா? என் காதல் தேவதை. அங்கிள் இங்க எங்க பால் விழுந்துச்சு, எடுத்துக்கலாமா? என்னது இது? வீடா ஜி ஸ்டேடியமா? கம் அண்ட் டேக் இட், கோ அவே. வா. உன் பேர் என்ன தங்க? இவன் நேம் ஷாம். ப்ளீஸ் பால் தாங்க ஏன் அங்கிள். சார் பேச மாட்டாரா? ஓடி போ. ஏய் வாடா போலாம். ஏய் பாத்துடா. சொல்லு சிவா. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? அது எப்படி சொல்லணும்னு தெரியல. என்னம்மா, மாப்பிள்ளை எதுவும் திட்டினாரா? ஃபோனை கூட அவர்கிட்ட நான் பேசுகிறேன். ஐயோ இல்லைண்ணே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னம்மா சொல்லு. அது நீ தாய்மாமாவை போகிறேண்ணே. சூப்பர்மா. அண்ணனுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைம்மா. அண்ணன் இப்போதாம்மா உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். டாக்டர் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தி சொன்ன டாக்டருக்கு என் மருமகன் பிறகுற அன்னைக்கு சிறப்பான பரிசு கொடுத்துடலாமா? அண்ணா, அவரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. கொடுமா. ஹலோ மச்சான், வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ் மாமா. தங்கச்சி இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மச்சான். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் மாமா. சந்தோஷம் மச்சான். சிவா கிட்ட கொடுங்க மச்சான். சரி மாமா, இதை கொடுக்குறேன். இந்த பேஸ். அண்ணா, பார்த்து பத்திரமா இருமா. நல்லா சாப்பிடுண்ணே. எப்பமா இங்கே வரீங்க? நெக்ஸ்ட் வீக் வந்துடுறேண்ணே. அண்ணா மகிழ்ச்சிமா. Make me a believer. சார், உங்களுக்கு பயங்கரமான லக்கு சார். சின்ன வயசுல அத்தையும் நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் மூலியமா நீங்க பேரை பேத்தி பார்க்க போறீங்கன்னு நினைச்சாலே லக்கு லக்கு லக்கு. செம்ம லக்குல. யாருக்கு லக்கு? வேற யாருக்கு சார்? எல்லாம் எனக்கு தான். வீட்டு அட்ரஸ் எப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி வரானுங்களோ தெரியும். அதான் மேட்ரிமோனியில் தகவல் கொடுக்குறாங்களாமே, அதை பார்த்துட்டு தான் 3 பேர் லைனாக வந்து உக்காந்துக்கிறானுங்களே. எப்பா பார்த்து தொண்டையில் அடிச்சுக்கிற போகுது. ஏன்பா, பொண்ணு பார்க்கும்போது ஃபேமிலியோட வர மாட்டீங்களா? நாங்கள் ஃபேமிலியாக வர்றது உங்களுக்கு அக்கா போச்சு. அவங்க மட்டும் வந்திருந்தா பஜ்ஜி சுவிட்ச் போட்டு அத்தை கை ஒஞ்சு போயிருக்கோம். அத்தையா? ஹாய். வாமா, கரெக்டான டைமுக்கு வந்த. லைக் பாட்டி, யார் பாட்டி இவங்கெல்லாம்? எல்லாம் உன்னால வர்றது தான். என்னாலயா? மேட்ரிமோனியில் நீ விளம்பரம் பண்ணியாம அதான் வரிசையாக வந்து உக்காந்துக்கிறாங்க. நீங்கள் தான் லைக் போட்டிங்களே. லைக் போட்டேனா? நான் ஷார்ட்லிஸ்ட் தானே பண்ணேன். அது என்ன கருமம்? அதான் அட்ரஸ் தேடி நாங்களே வந்துட்டோம்ல. எங்களில் ஒருத்தரை லைக் பண்ணுங்க, பாக்கி இருக்க 2 பேர் பாவம் லக் இல்லை, போயிடுவாங்க. சரியான ஐடியா பாஸ் இது. சாமாடா. நான் இவருக்கு தான் லைக் போட போறேன். இவரு கூட தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு. ஆனா இவரு உங்களை மாதிரி வீடேறி வந்து டார்ச்சர் பண்ணல. அவருக்கு லைக் போறதுக்கு முன்னாடி அங்கா டென்ஷன் ஆயிட்டான். நாட் சாக்கர் போட்டு சூடா எனக்கு ஒரு காஃபி. பாவி. ஓ, இந்த பைத்தியங்களை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சேன்.
மணி 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 யாரா இருக்கும்? இவனா ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னா இங்கே வந்து நிற்கிறான். ஐயோ, ₹20. பரவாயில்ல. வா மச்சி. நான் மச்சி ஃபோன் பண்ணுறேன், ஒரே பிஸின்னு வருது. வீட்டில் ஒரே வேலை போல. நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன்? தங்கச்சிக்கிட்ட தான் பேசியிருந்திருப்பேன். ஏய், தங்கச்சி எப்படி இருக்காங்க? தங்கச்சி கன்சீவ் ஆயிருக்கு. ஓ சூப்பரு. அப்போ நைட்டு மொட்டை மாடி தான். எதுக்கு மொட்டை மாடி? அப்படிலாம் அவசியம். அதான் மச்சான், நீ தாய்மாமா ஆயிட்ட, ஒரே மஜா தான். மச்சி உனக்கு இல்லாத ட்ரீட்டா? இங்க பாடுறா, உன குளிப்பாட்டுறேன் பாரு. இப்ப பாரு என்ன பண்றது. என்ன மச்சான், என்ன பர்ஸு கேட்காமல கையில கொடுக்குறான்? மஜாவும் மஜா தான். ஆளுமா டோலுமா. அக்கௌண்ட்ல 9,000 கோடி விழுந்தாலும் செலவு பண்ண மாட்டேன். சென்டிமெண்ட்டாக இருக்கும் தங்கச்சி மேலே. மச்சான், இந்த சில்லற பாஸ் எட்டி பார்க்கிங்கு நீங்கள் வச்சுக்க. ஓட்கா குடிப்பியா? எழும்பது அலட்டாக இருக்கான் போல. எம்டி பர்சன் தெரியாமல் இருந்த 20 ரூபாயும் அவன் கையில் கொடுத்துட்டேன்னு. ஏன் மச்சான், இந்த 20 ரூபா தான் பணம்னு சொன்னீங்களா? மச்சான் சேவிங்ஸ் செய்தான்டா மாசம். சேவிங்ஸ் எல்லாம் இப்படி பர்ஸில் வச்சுக்கூடாது மச்சி. நீ ஒன்று பண்ணு, இந்த பாரு, இப்படி விருக்கம் பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஐசிஐசி பேங்க், அங்கே பாக்கியராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, அவரு இங்கிருந்து இங்கே வரைக்கும் மச்சான் பெரிய நாமம் போட்டுருப்பாரு. சரியா? அவர்கிட்ட ராயல் நக்குவான்னு உன் கம்பெனி பேர்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னங்க பாரு சொல்லுவாரு. அப்போ கூட இந்த 20 ரூபா தர மாட்டாங்க மச்சான். சரக்கு காசு இருக்கு, அந்த ஊருக்காக காசு கொடு. ஊருக்கா வாங்கிறதுக்கு காசு கேட்குறேன். 20 ரூபா சும்மாவா? ஓகே, நான் உன் தலையை மோந்து பார்க்குறேன், நீ ஏன் தலையை மோந்து பாரு. அப்ப டீல் ஓகே. யூஆர் கிரேட் மச்சி. எதுக்குடா மச்சான்? பார்ல சரக்குல கண்ட தண்ணியை மிக்ஸ் பண்ணி என் உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்லி எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு மொட்டை மாடியே ஒரு பார் ஷாப் ஆகிட்டியாடா. ஓ வாட்டர் பியூரிஃபையர் தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது தெரியுமாடா? ஐ ஃபீல் ஹெல்த் மச்சான். நீ அழுகுதாண்டா, ஆனால் என் ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன பண்ணுறது மச்சான்? நான் அழுக்கு இல்லைடா, குளிச்சு தான் வந்து. டேய் ப்ளீஸா சரகர்றா, டேய் காண்டா இருக்காது. அதனால தான் மச்சான் நீ கிரேட். எனக்கு ஒரு ஃபீலிங்டா, உனக்கு ஒரு ஃபீமேல கூட செட் ஆக மாட்டுது பாரு. லடிக்கையே இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்ரா. நான் கூட சர்டிஃபிகேட்ல நிறைய தடவை மேலா ஃபீமேலான்னு போட்டிருப்பாங்க. அதில் ஃபீமேல் 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 அடிச்சுனே இருப்பேன்டா. ஆனால் நீ ஒரு தடவை கூட ஃபீமேலை டிக் பண்ணலடா. நீ மேல்டா, நீ மேல் மேல் மேல். இவன் எங்கேயோ ஆரம்ப பள்ளியில் படிச்சுட்டு என் கூட பச்சா மாதிரி போதையில் பெணாத்துது பீட. என்ன மூஞ்சி பிரகாசமாக இருக்கு. என்னடா மச்சான், ஆன்லைன் ரம்மி சர்க்கிளில் வின் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க? சொத்தை வச்சிருவானுங்கடே. மச்சி தமிழ் மேட்ரிமோனியில் எனக்கு ஒரு பொண்ணு லைக் போட்டிருக்கடா. நம்ம தான் அவசரப்பட்டோமா? செம்மையா இருக்கா மச்சி? வாழை பார்த்தா வெறும் வயிற்றுல கோட்டை அடிச்ச மாதிரி இருக்கடா. ஐஃபை போடு, ஐஃபை போடு. என்னதே இருக்குதா? ஆமா, பார்த்தா தெரியல. இந்த மாதிரி ரோட்ல அவனா கட்சான் மவுன அவனை சால்ட் தடவி மாங்காய் பத்தை போட்டு மூட்டில சிக்கன் சர்ரா ஊத்த வச்சிடண்டா. எவனாவது மாட்டுவான். சிக்கன் ஒன்று சிக்கிச்சே நில்ற. நீயா?
நான் சின்ன வயசுல உன் சத்தம் கேட்டாவே பெட்ஷீட்ல உச்சா போயிடுவேன். ஆனா இப்பெல்லாம் போட்டுருவாடா. ஏய் இவெல்லாம் ஒரு ஆள், இவன்கிட்ட போய் பொம்மையா காமிச்சு நிற்கிற. இவனுக்கெல்லாம் பொம்மைன்னா அந்த குட்டி சாத்தான் பொம்மை தான் தெரியும். போட்டுருவாடா. ஏய் விடு மாமி, இப்போ நம்மளை பார்த்து உச்சா போயிட போகிறான். இவன் கிடைக்கிறான் பிள்ளை காப்பேன். கிளம்பிட ஒன்று போட்டினா கிளம்பிட போட. ஏய் இன்னும் 2 நாள்ல நீங்களே அடிச்சுன்னு செத்துருவீங்கடா. கால்மியா ராயல் அக்வா வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தான் இருப்பீங்களா? நீங்க ஜானகி தேவியா? ஜானகி தேவியே தான். சொல்லுங்க ஜானகி. உங்க போட்டோக்கு லைக் கொடுத்தேன், ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் இல்லையா? ஏங்க உங்க ப்ரொஃபைல் போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தலங்க. அதுல இருந்து இப்பதாங்க கொஞ்சமா வெளியில வரேன். நான் கொடுத்ததே ஒரு போட்டோ தான். ஸ்மைலா? நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல எத்தனை பேரு? நானும் தங்கச்சியும். நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலிங்க. மொத்தம் 4 பேர். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரேஷன் கார்டில் உங்க பேரை சேர்த்துட வேண்டியதுதான். என்னங்க யோசிக்கிறீங்க? அப்ப 4 வேணாமா? 6 ஆக்கிடலாம். என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. சத்தமா? எனக்கு நீங்க பேசுறதை தவிர வேற எதுவுமே கேட்கலங்க. டேய் எவ்வளவு நேரம் நடிக்கிற? தள்ளி நின்னு பேசுறா. என்னாச்சு? லவ் பேர்ட்ஸ்னா 4 பேர் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்வாங்க. என்ன பண்றது? காதலுக்கு எந்த ஊர்ல தான் எதிரி இல்ல. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். நீங்க என் வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு தடவை மீட் பண்ணிடுவோமா? டேட்டிங்கா? சரிங்க. மார்னிங் அடையார் காஃபி ஷாப் வந்துருங்க. உங்களுக்கு நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். ஓகே பாய். டபுள் ஓகேங்க. அண்ணா இறங்கி வரவா, ஐயோ இவனா எதிர்க்க வந்தது. தசரத ராஜா எப்பவும் மிஷினும் கையுமா நிப்பேல், இன்னைக்கு என்ன வெறும் கையோட நிக்கிறேன்? டேய் மிஷினை கைமாக்கிறதுக்கு நான் பவர் ரேஞ்சஸா மனுஷன்டா. ஆட கோச்சிக்காத தசரத ராஜா, டிப்டாப்பா ஹீரோ மாதிரி ரெடி ஆகிறத பார்த்தா ஹீரோயின் ஓகே ஆயிடுச்சு போல. நோக்கு நல்லது நடந்தா அது நேக்கும் சந்தோஷம் தான் ராஜா. கண்டிப்பா உன் கல்யாணத்துல சரக்க போட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சாங்குக்கு ஆடிட்டு போய்கிட்டே இருப்பேன். உனக்கு கட்டிங் போட்டாலே காலு பிணிக்கும். இதெல்லாம் எது? இந்த ஊர் உலகமே அப்படிதான் எங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஊர் உலகம் நினைக்கிறதுலாம் இருக்கட்டும், உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல முகூர்த்த நாளா மட்டும் பார்த்து சொல்றாங்க. தசரதா எங்க அப்பா கிட்ட சொன்னா வெறும் முகூர்த்தத்துக்கு மட்டும் தான் பாப்பாரு. ஆனா நான் முகூர்த்தத்தோட சேர்த்து சாந்தி முகூர்த்த வரைக்கும் நல்ல நாள் பார்த்து தரேன். நீ பொண்ணா மட்டும் ஓகே பண்ணு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். நானும் ஆச்சாரியா சிக்கன் சாப்பிட்டுருக்கேன்டா. போயிட்டு வரேன். எக்ஸல்யா போறேல்? ஆமா. இல்ல எக்ஸல்ல போனா எக்ஸ்பீரி ஆனவன் நினைச்சுக்க போறா. இப்போ வேற இதுல தான்டா போக சொல்ற. இந்தோ ஏன் வண்டி எடுத்துட்டு போங்கோ. பெரிய ஆயா பூசான் ஆயா. என் நண்பர் இருக்கான்டா. ஹலோ சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய். ஹாய். சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏங்க நீட் எக்ஸாம்க்கு லேட்டாக வந்தீங்க, சார்லாம் கேட்குறீங்க. நம்ம ஊர் டிராஃபிக்கில் டைமுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
போலாமா? ஆ போலாம். வாங்க. பிரதர் பார்த்து போமா. இங்கே உட்காரலாமா? ப்ளீஸ். இனி இப்படிதான். கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம கேரக்டர் காமிச்சிட வேண்டியது தான். காப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை நான் வாங்கி தரவா? காசுல ரொம்ப கரெக்டா இருப்பீங்க போலயே. பொதுவா பசங்க பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஏங்க நான் பக்கா குடும்ப பையங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா அழகா ஐஸ்வர்யா ராய் பேசுகிற மாதிரி இருக்குங்க. ஆமாம். ஐயோ போதுங்க, காஃபியை நானே ஆர்டர் பண்ணிடுறேன். அது என்ன அழகுனா ஐஸ்வர்யா ராய், வேற யாருமே அழகு இல்லையா? அப்படி இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே அழகுதான். எல்லாரும்னா குந்தவை, சொர்ணாக்கா, சுந்தரி அக்கா இவங்க எல்லாருமே அழகுதான் சொல்ல வந்தாங்க. ஆனா யாருமே உங்க லெவலுக்கு கிடையாதுங்க. பொண்ணுங்களை பேசியா கவர் பண்ணிடுவீங்க போலயே. என் தங்கச்சிக்கு அப்புறம் உங்ககிட்ட தாங்க நான் மனசை விட்டு பேசுறேன். பார்த்தா அப்படி தெரியல. அது பார்த்தா தெரியாது, மூஞ்சி அப்படி. உங்க ஃபேஸுக்கு என்னங்க, பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். தேங்க்ஸுங்க. பையா. எஸ் சார். என்ன சாப்பிட்றீங்க? நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதுவே எனக்கு சொல்லுங்க. 2 கூல் காஃபி. நம்ம இப்போ ராயல் என்ஃபீல்ட்ல ரைட் போலாம். ஐயோ ரைடா? இந்த பைக்லையா? இது என் பைக் இல்லைங்க, என் ஃப்ரெண்டோட பைக். அப்போ உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு? ஏற்கனவே XXL டிஷர்ட் போட்டு வந்திருக்கோம். வண்டி எக்ஸல்னு சொன்னேன். ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். உன்னை கிரிஞ்சா பாப்பா, ஆண்டவா காப்பாத்தேன். என்னோட வண்டி கருப்பு பல்சருங்க. ஓ, பிளாக் பல்சரா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. அதனால தாங்க வாங்கினேன். சோல்மேட்டுங்க நாம. அப்போ உங்க பைக் எங்க? அது சர்வீஸ்ல இருக்கு. ஓ, அடுத்த வாட்டி உங்களை நான் பார்க்கும்போது பிளாக் பல்சரோட தான் பார்க்கணும். அதுக்கு என்ன, கண்டிப்பா. ஓகேங்க, டைம் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ் இருங்க. கூல் காபி ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. இன்னொரு நாள் சாப்பிடலாங்க. நீங்களும் நானும் மீட் பண்ணது பூர்வ ஜென்மத்தோட தொடர்புன்னு நினைக்கிறேங்க. நான் கிளம்பவா? அடுத்து எப்போ பார்க்கலாம்? பைக்கை சர்வீஸ்ல இருந்து எடுத்துட்டு சொல்லுங்க, நாம எங்கேயாவது வெளியில போவோம். சூப்பருங்க, ஃபேண்டாஸ்டிக். கிளம்பட்டுமா? பை. பையா ரக்கோ ரக்கோ. எனக்கும் தமிழ் தெரியும் பையா. டேய் போனோம், டிஸ்டர்ப் போனோம். ஆரன் சவுண்ட் கேக்குதாடா? கனவுல கமனா கூட காவல படி டான்ஸ் ஆடிற. யாரா அவன்? ஆடா அவனுங்க. தூக்கம் போச்சே, ஒரு தம்மா போடுவோம்.
காட் ஷிவரிங் ஸ்டார்ட்ஸ். ஐயோ கத்தரே, நான் பிறந்த 9 நாளையே குடிக்க ஆரம்பிச்சேனே. ஐயோ இன்னும் லேட் பண்ணுறான். சை, இவன் ஏதாவது சேரன் மாதிரி கதை எடுத்துகிட்டு வருவான். ஆன்சர் சொல்லி சரக்கு அடிச்சிட வேண்டியதான். கத்தரே வேர் இஸ் ஹீ? ஓ காட், வந்துட்டான். ஏன் மச்சான் லேட்டு? என் ஆளை பார்த்துட்டு வரேன் மச்சான். சரி அப்புறம் என்ன, பழக்க போல ஆரம்பிச்சிருவோமா? சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? உனதான் தெரியுமாடா எனக்கு கிக் பாக்ஸிங் பிடிக்கும்னு. உனக்கு போண்டா பிடிக்குன்னு தெரியும், இந்த அளவுலாம் எனக்கு தெரியாது. டேய், எனக்கு பாக்ஸிங் பிடிக்குன்னு தான் சொன்னேன், தெரியும்னு சொல்லடா. ஓ சனி மாஸ்டர். டேய், என்கிட்ட கருப்பு கலர் பல்சர் இருக்குன்னு சின்ன போய் சொல்லிட்டேன்டா. சின்ன பையா? டேய், அந்த வண்டியோட வெயிட் விட நீ சொன்ன போய் தான் வெயிட்டா இருக்குது மச்சி. இப்போ என்னடா பண்றது? வாண்டட்லி மாட்டிட்டான். எப்படியாவது இப்போ பிராண்ட் சரக்கு வாங்கி பஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ வாய் வருதுறதே. மச்சான் மணி என்ன 9:30? ஆமாம் 9:30 ஆயிடுச்சுல. சரி காசு கொடு, கட்டிங் போடலாம். ஐடியா தட்டுற மச்சான் உனக்கு. இந்த பணத்தை எங்கிட்ட இருந்து காப்பாத்து ஆண்டவா. 2 நோட்டா வருது வெளியே. முடிச்சிடலாம். நல்ல வேலை தங்கச்சி. சொல்லுமா. என்னென்ன பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், ஒரு ஃபோனையும் காணோம். அது ஒரு சமாச்சாரம் ஆயிடுச்சுமா. என்ன பொண்ணை பிடிக்கலையா உனக்கு? எல்ஜிஎம் இல்லை சிவா, பொண்ணுலாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்ப என்ன பிரச்சனை? அது சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டேம்மா அண்ணன். இப்போ நீயே போய் சொல்லிட்டியா? அது வந்துமா, என்கிட்ட கருப்பு கலர் பல்சர் இருக்குன்னு ஜானகிட்ட போய் சொல்லிட்டோமா. என்னது கருப்பு பல்சரா? ஐயோ கத்தாவே, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ சொன்னது ஒரே ஒரு பொய். பொய் சொன்னதும் சொல்லிட்ட. இப்போ வச்சு ஒரு பைக் வாங்கி தொலைன. ஐயோ அட்டை, நீ சொல்ற அண்ணன் வாங்கிடுறமா. நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுமா. உடம்பு பார்த்துக்க. மச்சான கேட்டதா சொல்லு. ஓகேண்ணே, குட் நைட். ஓகேம்மா. கத்தாவே கடையை மூடிட்டியே. இந்த மச்சி போய் வாங்கிட்டு. ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு மச்சி ரீசார்ஜ்? தங்கச்சிக்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவேன், உனக்கு தெரியாதாண்ணா? நைட்டு போட்ட சீரியலில் காலைல டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி ஓன்னு ஒப்பாரி வைங்க. சரிப்பா வாட்டப்பா. டேய் என்னது இது? இந்த காசு வச்சுக்கிட்டு பிளாக்ல குரங்கரத்தை வாங்கினேன்னு வையேன், அப்புறம் அந்த பில்டிங் இந்த பில்டிங் தாவி தாவி அப்படின்னு குரங்குன்னு சொல்லுவாங்கடா. நீ அதாவது பேசிட்டு இருக்கேன். டேய் டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? நண்பர்களுக்கு சரக்குக்கு செலவு செய்யாதீர். இவனை கண்டிப்பா மிதிப்பேன்டா பூமால. அதை கொஞ்சம் கொடு. காசு வாங்கிட்டான்டா. உன்னாலதான்டா ஐனா காசு வாங்கிட்டான். ஐடா போறேன். நன்றி கர்த்தாவே. சார், உங்கள் ஆளு கொலை செய்யப்படல சார். அவனா சேர்த்துக்கிட்டானா? மாடு முட்டி கொண்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க. மாடா? மாடா? என் ஏரியாவில் எங்கேயா மாடு? சார், முட்டினது ஆம்பளை மாடா பொம்பளை மாடா? கிராஸ் மாடு. விட்டா வாழை தூக்கி பார்த்து சட்டி போட்டுச்சா நைட்டி போட்டுச்சான்னு கேட்பான் போல. இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க பார்த்தியா? அதான் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க. என்னையா பெரிய ஆள்? எனக்கு அப்புறம் வந்தவன்லாம் எப்படியா போய் ஆட்சியை பிடிச்சிட்டானுங்க. நீங்கள் கிளம்புங்க, கூகுள் பேயில் போட்டு விட்டாரு. சார், என் நம்பரில் போடாதீங்க, கண்டுபிடிச்சிருவானுங்க. என் ஒய்ஃப் நம்பரில் போட்டுருங்க சார். அப்பதான் பண்ணாட்டி சார், மேடம் நம்பர் கொடுங்க சார், நான் கரெக்டாக போட்டுருவேன் சார். ஏய் சார். ஏய் என்னடா போட்டுருவ? அவங்களுக்கு பணம். வர சார் வாங்க. ஏய் அந்த சிடிவியை போடுறேன். ஏய் போ போ. ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீ வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீ வந்தா ஹலம். யாரு நம்ம குதிச்சு குதியில கீழே விட்டு ஆண்டிக்கு பேட்ச் ஒர்க் விழுந்துச்சா? ஓ இவனா? ஐயோ இதை வேற பார்க்கணுமா? ஏ ஹலமத்தி ஹபீபோ கொடுமையா இருக்கு கர்த்தரே. வந்தாலே ஹலமத்தி ஹபீபோ ஹலமத்தி ஹபீ வந்தா ஹலமத்தி ஹபீபோ. இந்த பாட்டுக்கெல்லாம் ஆட மாட்டியே, குத்து பாட்டு தானே ஆடுவேன். மச்சான் உனக்கு தெரியல, இது கூட அரபிக் குத்து. நான் தளபதி விஜய் அண்ணா மாதிரி பெரிய ஆளாயிடுவேன்னு உனக்கு போறாம. தளபதிக்கு அண்ணன் இல்லை, அவர் மட்டும்தான். பிளடி ஸ்வீட். மச்சான் நீதான் தளபதி மச்சான். இன்னும் இருக்கு இதுவும். மச்சான் நீதான் தலை. அடங்கப்பா நீதான் என் ரூட்டு தலை. ஐயோ மச்சான், ஆனா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சா என் உடம்பு என்னத்துக்கு ஆகுது? இதெல்லாம் சரக்குன்னு நினச்சிக்கிட்டியா? பின்ன என் ஆளுகிட்ட சொன்ன போய் உண்மையாக்கணும். பைக் வாங்கியே ஆகணும். பைக் வாங்கத்தான் படிக்காதவன் ரஜினி சார் மாதிரி காசு வாரி வாரி கொட்டினியா மச்சான்? இந்த காசுல சூப்பரா கருப்பு பல்சர் ஒன்று வாங்கி கொடு, உனக்கு ஃபாரின் சரக்கு வாங்கி தரேன்டா. ஆமா, ஃபாரின் சரக்குலாம் வேணாம்,
கமலஹாசன் வாங்கி கொடு வா. ம் டேய் எந்த கடை பாடுறா? இதான் கடையா? ஏய் யார்றவன், மனுஷனா இல்லை மிருகமா? பெரிய கஸ்டமராக இருப்பானோ? வித்தியாசமா இருக்கானே. ஏகப்பட்ட வண்டி இருக்கு. நம்ம வண்டி இருக்குமா? வணக்கம் டைசன். வணக்கம் வணக்கம். பல்சர் பைக் இருக்கானா? இருக்கு தம்பி. கருப்பு பல்சர் இருக்கா? கருப்பு தான், கருப்பு தான். சூப்பர் மச்சான். வண்டி பார்த்துடலாமாண்ணா? என்ன டைசன் மேலே பார்க்குது? நீ முழிக்கிறது பார்த்தா திருட்டு வண்டி தருவ போல. தொழிலில் நேர்மை தான் தம்பி முக்கியம். என் பார்வையே அப்படிதான். அப்படியா? அண்ணா உன் பேர் என்னண்ணா? வாசன். வாசன். வாங்க வாசன், வண்டி காட்டுங்க வாங்க. தாராளமாக தம்பி, வாங்க உள்ள. இதுக்கப்புறம் நீ சாதா வாசன் இல்லைனா கேபி வாசன். வாங்க வாங்க, ஏகப்பட்ட பீஸ் இருக்கும், வாங்க வந்து பாருங்க. ஆல் சீஸ் வண்டி போல. எந்த வண்டி இது? பாத்தீங்களா, இதான் நீங்க கேட்ட கருப்பு பல்சர். நல்லா பாருங்க. டேய் என்னடா இவன்? டேய் கருப்பு பல்சர் காட்ட சொன்னா ப்ளூ பல்சர் காட்டுற? ஏப்பா நீ கேட்ட கருப்பு கலர் பல்சர் இதாப்பா. கருப்பு கலருக்கும் ப்ளூ கலருக்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? மச்சான் நீ ஒரு வேலை பண்றா, வாளுக்கு ஃபோன் பண்ணி மாத்தி சொல்லிட்டேன், கருப்பு பல்சர் கிடையாது ப்ளூ பல்சர் சொல்றான். டேய் மாடு எருமாடு கடிச்சு வச்சுன்னு சந்தோஷம். உனக்கு வண்டி கலர் கூட தெரியாதா உனக்கு? ப்ளூ பிளாக் மண்டை அடிச்சா. என்னாச்சுன்னா? டேய் இது என்ன கலர்ரா? ப்ளூ கலர்னா? டேய் இது என்ன கலர்ரா? கருப்பு. திட்டாவனே ஒரு நிமிஷம் இருந்த. அவருக்கு ப்ளூ கலர்ல கருப்பு கலரா தெரியும், கருப்பு கலர்ல ப்ளூ கலரா தெரியும். அவர் கண்ணில் கோளாறுண்ணா. ஐயோ கோளாரா? மன்னிச்சிருண்ணா. தப்பா எடுத்துக்காத. போன்றல போன என்ன பேர பாரு வாசனா. வாசனா ஐக்கர் ஓனக்கு தெரிஞ்சுனா ஒரு 2 கண்ணு புடிங்கி டிராகன் போடுவானா? அண்ணா உங்களுக்கு கருப்பு கலர் பல்சர் தான் வேணும்? ஆமா. காவேரி அண்ணட்ட கருப்பு கலர் பல்சர் சேல்ஸுக்கு இருக்கு. இப்போ நீங்க போனீங்கன்னா வாங்கிக்கலாம். கருப்பு பல்சரா? ஆமாண்ணா. கருப்பு கலர். கருப்பு கலர் தானே? கருப்பு தானே? வண்டி வாங்குற பத்திரிக்கை அடிக்கிற பொண்ணை கட்டுற அதுக்கப்புறம் இருக்கடா ஜானகி முகூர்த்தம். டேய் சிசிடிவி போறேன். தள்ளுறா. நான் இருக்கிறேன். என்னடா இது? என்னத்த தடவுறா? போடுறா, வேமா போடு. அண்ணே என்ன டெல்டான்னு கேக்குதுண்ணே. டெல்டாவோ காவேரியா கொடுத்து தொலைடா. அண்ணா அண்ணா அது டெலிட்டுன்னு சொல்லுதுண்ணே. அந்த ஆமமுக தப்பா சொல்றானே. அடன் அது என்ன கேக்குதோ கொடுத்து தொலைங்கடா. ஐயோ என்னண்ணா நீங்களும் புரியாம பேசுறீங்க. அது கேக்குறத கொடுத்தா எல்லாமே அழிஞ்சிரும்ண்ணா. இவன் தான்டா படிச்சவன். அந்த சுவிட்ச் அவன்கிட்ட கொடு. குடு குடு. அண்ணே சீனியர் சூனியர்னு ஒரு மரியாதை கொடுங்கண்ணே. நேற்று வந்து பிளாக்கா பல்ட்டெல்லாம் கொண்டு அதை கொடுக்க சொல்றீங்க. டேய் மாடசாமி, உன்னோட பெரிய இம்சையா இருக்குது. கொடே. சாரிண்ணே, இப்போ பண்ணுறேண்ணே. டேய் 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 முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. அப்படி அப்படி முன்னாடி வா, முன்னாடி வா. வா 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 வா. பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. அப்படி பின்னாடி வா, பின்னாடி வா. டேய் 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 ஏ பின்னாடி என்ன நோண்ற? பின்னாடி அப்படியே ரீவைன்ல போடுறா. அப்படி தெளிவா இங்கிலீஷ்ல ரீவன். ஆமா பெரிய வீட்டா ராஜகோபாலி. சீ போடு. என்னண்ணே ஆஃப் பண்ணி விட்டீங்க? யாரு? நானு. இதுல சீனியர் வேற. அடிக்காதீங்கண்ணே. குறா. டேய் நீ போடுறா. குண்ணா குண்ணா. டேய் என் பையன் செல்கோமாக்கு போனதுக்கு காரணமே இந்த பைக் தான்டா. டேய் இந்த பைக்கை விற்க சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? 2-3 மெக்கானிக்க சொல்லி தானே வச்சிருக்கு. சீக்கிரம் அதை வித்து தொலைச்சிடலாண்ணே. யார் இந்த பைக் பார்? ஏய் நான் போடுறேன்டா. நீ போடுறா. ஃபர்ஸ்ட் கியர் வச்சு போனாலும் நானே. நீ போடு. இப்போ பாடுறா. அண்ணே எதிரி நம்ம இடத்துக்கே வந்துட்டானே. தசராஜாவா? அவன் தான். நம்ம ஆள் போட போனது அவனுக்கு தெரியுமா? தெரியாதுண்ணே. கூட வேண்டாம் வந்திருக்கான். வெள்ளாடு கூட செம்பிளியாடு மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே. அப்போ தர வேண்டியதுதான். நாங்கள் போய் பொருள் எடுத்துன்னு வரோம். நீங்கள் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பட்டிமன்றத்தில் பேசுவார்ல சாலமன் பாப்பையா, அவர் மாதிரி பேசின்னு இருக்கு. நாங்கள் போய் சாமான் எடுத்துக்கிட்டு வரோம். கல்லு விளக்கிட்டா பெரிய சாமானோட வரேண்ணே. வணக்கண்ணே. நீங்க அண்ணன் இருக்கு. உள்ளதான் இருக்கிறாரு. போங்க. கியூட் பண்ணிக்குட்டி. டேய் இந்த வணக்கம் வா. வா வா. சரிண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கம். வாங்க தம்பி, பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? அது போதுண்ணா. இவன் பிசினஸ் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும்டா. நீ அது சூப்பரா போகுதுண்ணா. மழை காலத்துல தான் கொஞ்சம் டல்லா போகுது. மழை டயத்துல என் பிசினஸ் ஓகே போகுது. சந்தோஷம். மழை காலத்துல மழை தண்ணி அள்ளி குடிப்பாங்க.
வாஸ்தவம் ஃப்ரீயா குடிக்க வேண்டிய தண்ணி இப்படி காசு கொடுத்து குடிக்க வைக்கிறேன் பத்தியவன். டேய் தம்பி, பெட்ரோலு தங்கம் எல்லாம் இந்த பூமியிலேருந்து தான் வருது. அதை காய்ச்சி கொடுத்து எல்லாம் வாங்கல. யோ, காவேரின்னு பேர் வச்சுக்கிட்டு துபாய்க்கார மாதிரி பேசிட்டு இருக்க. பெட்ரோல் தங்கம் இல்லைன்னா மனுஷன் உயிரோட வாழ முடியும், ஆனால் குடிக்கிற தண்ணி இல்லைன்னா மனுஷன் உயிரோட வாழ முடியாதுயா. உன் நண்பன் கூட தான் வாட்டர் பியூரிஃபை பிஸ்னஸ் பண்ணுறோம். ஐ ஃபார்காட் இட். அப்போ என்ன, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். டேய், நீங்கள் ஏன் கம்பெனியில் வந்து வாட்டர் பியூரிஃபை பண்ண வந்தீங்களா? ஐயோ, ஊட்டிக்கே ஏசியானே, கொடைக்கானலுக்கே பிளம்ஸா, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வந்து? அண்ணே, கருப்பா ஒன்று இருக்குன்னு உங்ககிட்ட, அதை வாங்க வந்தனே. கருப்பா இங்க கீழே வெளியில அரணா கயிறு தாண்டா இருக்கு. உங்ககிட்ட கருப்பு கலர் பல்சர் இருக்குன்னு மெக்கானிக் சொன்னானா? அதான் நான் உங்ககிட்ட நேரில் ரேட்டு பேசி வண்டி வரதுக்காக வந்தேனா? கருப்பு பல்சரா? அண்ணன் சிரிக்கிறது பார்த்தா நமக்கு நல்ல ரேட்டில் கொடுத்துருவாரா? கேப்டன் அன்னைக்கே காட்டில் சுட்டு இப்படி சிரிச்சிருப்பானா? அண்ணே, நீங்க சிரிக்கும் போது நித்யானந்தா மாதிரியே இருக்கீங்கண்ணே. உருட்டு நல்லா உருட்டு. அண்ணன் குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு. தம்பி, அந்த பல்சர் பைக்லாம் உங்களால வாங்க முடியாதுப்பா. சரிண்ணே, அப்போ நாங்கள் புதுப்பேட்டை போய் வாங்கிக்கிறோம். பேர் தான் புதுப்பேட்டை, அங்கே விற்கிறதெல்லாம் பழசு. சொல்லுங்க, என்ன விலைக்கு வேணும்? பொருள் உங்களுது, வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா வாங்கிடுறேன். அதிகமாக சொல்லி அவனுக்கு எதுவும் ஓடி போயிட்டானுங்கன்னா எப்படியாவது தலையில் கட்டி அவனுங்களை மேலே அனுப்பிச்சிடணும். ஆனால் நீங்கள் யோசிக்கிறது பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. நான் வேற இடம் பார்த்துக்கிறேன். எந்திரிச்சுக்கிட்டேன். பாக்கெட்லாம் கையில் எவ்வளோ இருக்குது எடுங்க. பாக்கெட்டில் ஓன்லி பார்த்தா போகுது. டேய் ட்ரங்க்கு. ஐயோ, லட்சுமியை கீழே போட்டியே. மச்சா சாரிடா, ஜட்டி போடல. அதான் நீ ஜட்டி போட்டு சார் ஸ்மெல்லு. என்ன இது ஈரமா இந்த நாத்தனா இருக்கு? ரொம்ப வேற சித்தி சம்பாரிச்சிருப்பீங்க போல. உண்மைதானே, கஷ்டப்பட்டு வேறு சித்தி சம்பாரிச்ச பணம் இது. அண்ணே, கரியன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். ஆமாம், எனக்கு தெரியும். இரு இந்தா பிடிங்க, ஆர்சி புக்கும் சாவியும். கேபி கையில் வந்துருச்சு. பாடி கார்டு முனீஸ்வரா, இதை வந்து பூஜை போட்டுறேன். இனிமேல் தான் நீங்கள் பார்த்து சூதானமாக இருக்கணும். என்ன மதுரைக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வண்டி மதுரை வண்டிடா. அதான். அப்போ நட்புக்காக உசுரை கொடுக்குமா? உசுரை கொடுக்காது, அவன் உசுரை எடுக்க. இந்த வண்டி எனக்கு கொடுத்துட்டு என் காதல் வாழ்க்கையை விளக்கத்தை வச்சுட்டேன். ரொம்ப கிரேட்ண்ணே. ஆனா தம்பி ஏதோ சொல்ல வரேன். என்ன அவன் போனை பார்த்துட்டு கத்துவான். நீ போய் வாடா, அங்கிட்டு போயிடலாம். நீ நம்மளும் மதுரைக்காரன் தான்டா. நான் பரம, நீ அழகு. வண்டி சுத்தபத்தமா தான் இருக்கு. மச்சான் நல்லா பேசி ஏமாத்திட்டோம்டா. கருப்பு பல்சர், கடவுளே தேங்க்ஸ். மச்சான் ஒரே நிமிஷம்டா, கடவுள் வேண்டிக்கிறதுக்காக பழக்கத்துக்காக வாழ்க்கையை இழந்துட்டேடா. டேய் இருடா. எங்கடா அவனுங்கள காணோம்? அண்ணா, அவனுக்கு 2 பேரும் உள்ள வச்சு போட்டீங்களாண்ணே? உங்களை தான்டா உள்ள வச்சு போட்டணும். சாமா எங்கடா? என் கையில் என்ன அவசரம் பாருங்க. அண்ணே, முறைக்காதீங்கண்ணே. என் கையில் என்ன சுமல் வருதுன்னு கரெக்டாக சொல்லுங்கண்ணே. டேய், போட்டி குழம்பு வாசனை வருதுடா. அண்ணே, நீங்கள் பெரிய டான்னே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்டா லேட்டு? அண்ணே, நீங்கள் பண்ணுறது பெரிய தப்புண்ணே. போங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? சாப்பாடு டைமில் போய் பொருள் எடுத்து வச்சேண்ணே. அதான் நாங்கள் ஃபுல்லாக போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அடி இதை வருங்க, குச்சி வாய் குச்சி. டேய் அண்ணா, அது ராஜி பாய் குச்சிண்ணே. அதான் பாய் குச்சி, மஸ்தான் பாய் குச்சி. சரி, பசின்னு சாப்பிட்டீங்க. சரி, சாமா எங்கடா? ஆனால் என்னன்னா நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு பொருள் எடுத்து இடுப்பில் சொல்லுன்னா எங்கே போட்டு கீஞ்சிடாதா? கட்டி சொல்லுவேன்னா உன் போட்டி இல்லை ரவுடிங்களா? கிண்ணி மாடுங்களா? இங்கே 2 பேரும் இருந்தாங்களா? எங்கண்ணா அவங்க? அவங்களை இப்படி அடிச்சு முடிச்சிடுறான். டேய், அவங்க அந்த பிளாக் பல்சரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கடா. சூப்பர்டா சூப்பர்டா அண்ணா, நீ நினைச்ச சாதிச்சிட்டடா. இதோட தசரா செத்தான்டா. இன்ஸ்டாலவா இவன் தலையை பார்த்தாலே பொண்ணுங்களாம் ஓடிடுமே. சாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகம். அண்ணன் ஹலோ அண்ணா. இல்லை மா, அண்ணன் பைக் வாங்கிட்டம்மா. சூப்பர்ண்ணா. வரப்போற வைஃப்காக காசு செலவாயிட போகுதுன்னு பார்க்காம பைக் வாங்கிட்டியே, ரொம்ப ஹாப்பி. என்னம்மா மனைவிலாம் சொல்லிட்டு உனக்கு சேர்த்தாம்மா வண்டி வாங்கினேன். நல்லா சமாளிக்கிற. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பைக்கை மாத்துன்னு. சொல்றவங்க சொன்னதை கேக்குறீங்கல்ல? நீ சொல்லி எதுமா நான் கேட்காம போயிருக்கேன்?
மா ஜானகி தாம்மா செகண்ட் லைனில் வருது. அண்ணியா? சீக்கிரம் கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்ட் பண்ணு, நானும் பேசணும். இரு மாத்திரேன். ஹலோ ஹலோ தசரத் ராஜா, உங்களை நான் ஷார்ட்டா தசான்னு கூப்பிடலாமா? அது நீங்கள் எப்படி வேணா கூப்பிடலாம், எனக்கு சந்தோஷம் தான். தங்கச்சி செகண்ட் காலில் இருக்கு. ஹே ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ண நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரு ரொம்ப பொறுப்பா, ரொம்ப எக்கனாமிக்கா, ரொம்ப சிக்கனமா இருக்க ஒரு ஆளு. நீங்க ரொம்ப லக்கி. கொஞ்சம் ஓவரான புகழ்ச்சியா இருக்கு. தண்ணி கூட வெளியே வாங்கி குடிக்க மாட்டாருன்னா பாத்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் உங்க அண்ணனை தண்ணியா செலவு பண்ண வச்சிட வேண்டியதான். அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்ன? நான் கன்சீவ் ஆயிருக்கேன். வாவ், உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை நான் சொல்ல தான் இருந்தேன். சிவாவே உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் பேசாம விட்டேன். சூப்பர். இனிமே தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். ஓகேயா? சரி நீ. ஹலோ ஹலோ, என்னாச்சு? உங்க அண்ணா தூங்கிட்டாரா? ஆமா நீ, அவர் ரொம்ப கரெக்டா டைம்க்கு தூங்கிடுவாரு. செக்கப்க்கெல்லாம் கரெக்டா போறீங்கல்ல? என்ன ஒரே சவுண்டா இருக்கு? அண்ணி, என்னாச்சு? வீட்ல ஏதாவது பைக் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, எனக்கும் பைக் சவுண்ட் தான் கேக்குது. அண்ணி, ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் போனை வச்சுட்டுமா? அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே, குட் நைட். என்ன வரும்? ஹலோ. நீங்க தங்கச்சி நேற்று ரொம்ப நேரம் பேசிட்டீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க எங்க போயிட்டீங்க நடுவுல? நான் வண்டி சர்வீஸ் பண்ணல, அந்த டயர்ல தூங்கிட்டேன். ஐயோ, தயவு செஞ்சு நீ வண்டியை சர்வீஸே விடாதீங்க. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? புதுசா வண்டி வேற எடுத்திருக்கேன். ஐயோ, புதுசா வண்டியா? இல்ல நியூ வாட்டர் பியூரிஃபையர் வந்திருக்கு. அதுல இருந்து உனக்கு புதுசா ஃப்ரெஷ்ஷா சுத்தமான தண்ணி கொண்டு வந்து தரலான்னு சொல்ல வந்தேன். நீங்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம், நான் வீட்ல இருந்தே குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பிக்கப் பண்ணா மட்டும் போதும். ஓகே, டன் டார்லிங். ஓகே, பை. லேடிஸ் மாதிரி உட்காருவீங்கன்னு பார்த்தா ஜென்ஸ் மாதிரி உட்காருங்க. ஓ, லேடிஸ் மாதிரி உட்காரணுமா? பெண்ணே பெண்ணே, காதல் கொண்டா சிறகின்றி பறக்கும் நெஞ்சம் சாலை முன்னால். நேரங்கள் காணா போகும் உந்தன் கண்ணால், காய்கின்ற வெப்பம் கூட குளிரும் தன்னால். கையோடு கைகள் கோர்த்து என்னோடு நீயும் வந்தால், காற்றெல்லாம் காதல் வாசம் வீசும் அன்பே. நெஞ்சோடு உன்னை சேர்த்து மெய்யோடு மெய்யை வைத்து, உணர்வில்லா பொம்மை போல வாழ்வேன் பெண்ணே. ஓ ஹே பெண்ணே, ஹே பெண்ணே, காதல் கொண்டா சிறகின்றி பறக்கும் நெஞ்சம் சாலை முன்னால். நேரங்கள் காணா போகும் உந்தன் கண்ணால், காய்கின்ற வெப்பம் கூட குளிரும் தன்னால்.
ஸ்வீட்டான ஸ்மைலோட உன் ஃபேஸ நான் பார்க்க பிளட் எல்லாம் ஸ்வீட் ஆகுதே என் நரம்புக்குள்ள லைட் ஹவுஸ் லைட்டான வாய்ஸ நான் பார்த்து யூஸ் போன பல்பாகத்தான் நான் இருண்டு போன கடல் மீது தவழும் அந்த அலை போன்ற இடையில் நான் கரைந்தோடும் துளியாய் ஓர் வரம் ஒன்றை கேட்கின்றேன் உன் முத்தம் கேட்டு நான் தவம் ஒன்றை கிடக்க அந்த முத்தத்தின் மடியில் நான் யுகம் 100 கழிப்பேனே பெண்ணே காதல் கொண்டால் சிறகின்றி பறக்கும் நெஞ்சம் சாலை முன்னால் நேரங்கள் காணா போகும் முந்தன் கண்ணால் காய்கின்ற வெப்பம் கூட குளிரும் தன்னால் கையோடு கைகள் கோர்த்து என்னோடு நீயும் வந்தால் காற்றெல்லாம் காதல் வாசம் வீசும் அன்பே நெஞ்சோடு உன்னை சேர்த்து மெய்யோடு மெய்யை வைத்து உணர்வில்லா பொம்மை போலே வாழ்வேன் பெண்ணே ஹே பெண்ணே ஹே பெண்ணே காதல் கொண்டால் சிறகின்றி பறக்கும் நெஞ்சம் சாலை முன்னால் நேரங்கள் காணா போகும் உந்தன் கண்ணால் காய்கின்ற வெப்பம் கூட குளிரும் தன்னால் இந்த இருட்டு பைக் ரைடு யாரும் இல்லாத ரோடு செம்ம. உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு பயமா இருக்குது. உன்னை பத்திரமா வீட்டுல விட்டு அந்த சந்தோஷத்துல 4 பீர் அடிப்பேன் நானு. அட பாவி 4 பீரா? அடிப்பியா அடிப்பியா அடிப்பியா? உனக்கு வேணுமா? ஆமா. அடிப்பாவி குடிப்பியா நீ? வேணா உனக்கு கம்பெனி கொடுக்க குடிக்கிறேன். அப்ப ஓகே தான். அப்ப ஓகேவா? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை குடிக்க விட்டதானே? கண்ணு 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 மங்கலாவுது. என்னாச்சு? கண்ணு தெரியல. என்ன கட்டிக்க போகிற பொண்ணை இப்படியா காட்டு வழியாக கூப்பிட்டு வருவாங்க? ஹே விட்ரி, மாமா ஏதோ பிளானில் கூப்பிட்டு போயிருப்பாரு, அதை போய் பெருசாக பேசிக்கிட்டேன். இல்லை மாமா? அட அது கார்டெலாம் ஒன்றும் இல்லை, சும்மா 2 பேரும் வெளில போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே இருட்டுச்சு. பைக்கெல்லாம் நான் ஒழுங்காக தான் ஓட்டினேன்.
ஆனால் என்ன ஆச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. முதல்ல உனக்கும் அன்னிக்கும் நிச்சயத்தை முடிக்கணும். அப்பதான் இப்படி பைக் எடுத்துட்டு அங்க இங்கன்னு சுத்தாம ஒழுங்கா வீட்டுல பொறுப்பா இருப்பீங்க. கரெக்டு. வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிடலாமாம்மா? ரெண்டு பேரும் இப்போ தான் விஷயத்துக்கு வந்துருக்கீங்க. அம்மா அப்பா கிடையாது, நீங்கள் தான் மச்சான் பண்ணணும். என்ன மாமா, நாங்கள் இருக்கோம்ல. அண்ணா சாரி 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 சாரி. அண்ணனுக்கு வலிக்கும்ல. அண்ணா பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் கலர் சரியில்லைன்னா சொல்லக்கூடாது. மாமா மாமா பொண்ணை நல்லா நிமிந்து பார்த்துக்குங்க. நான் தான் சரியாக பார்க்காம கோட்டை விட்டேன். அங்கிள் இந்தாங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கிரிக்கெட்னா அவனுக்கு உசுறு. ஏன் கபடி ஹாக்கிலாம் விளையாட மாட்டியா? தோனி 50 ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது இவன் பிறந்தான். வரப்போகிற மாமாவோட கிரிக்கெட் ஆடணும்னு விருப்பப்படுறான். கிரிக்கெட்டா? அவன் பாலை போடுவான், நீங்கள் ஒரு ஷாட் அடிங்க. அப்பா அவருக்கு கிரிக்கெட்லாம் ஆட ஜானு, என்னது கிரிக்கெட் ஆட தெரியாதா? அண்ணா பேட்டை வாங்கி தோனி ஷாட் அடிச்சு காட்டு. தோனி ஷாட்டா? போன ஜானகி மட்டும்தான் நினச்சேன், குடும்பமே வாத்தா. चलो बाला போடு. மாமா 6 அடிச்சு கப்பா காலு கீழ வைக்கறேன் பார். பிளேயர் தான் போல. கமாண்டா கமாண்டா. ராபின் சிங்டா நானு. போறா போறா. போறா போறா போறா. அச்சாம் பாரு. என்ன சத்தம் கேக்குது? காவேரினாவே காலங்காலத்துக்கு பிரச்சனை தான்டா. உங்களை மண்டிட்டு கேக்குறேண்ணே. முதல்ல பணத்தை செட்டில் பண்ண வெளியே பாரு. 2-3 நாள்ல கொடுத்துறேண்ணே. அண்ணே உங்களுக்கு காவேரி யார்தான் பேர் வச்சது? கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி. அண்ணா லவ் மூட்ல இருக்காப்புல போல. சரோஜாவுக்கு ஒரு 40-45 இருக்குமா? அண்ணா அண்ணா ஒரு குட் நியூஸ்ண்ணே. நீங்க பிளான் பண்ணி பைக் கொடுத்தீங்கல்ல, அந்த தசராஜா பையன் ஆக்சிடென்ட் ஆகி நீங்க நினைச்ச மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கானே. ஐயோ ஐயோ ஐயோ. வரண்ணே வரண்ணே. அது குட் நியூஸ் இல்லடா, ஓல்டு நியூஸ். இதுக்கு தான் சிரிச்சுட்டே கூப்பிட்டாரோ. டேய் அவன் டிஸ்சார்ஜ் ஆகி நிச்சயமே முடிச்சுட்டு இருக்கிறான்டா. அப்படியா அண்ணா? இன்னொரு யோசனை அண்ணே, டக்குன்னு நானே யோசனை அண்ணா. அவன் கல்யாணத்துக்கு பட்டுப்படம் வாங்க காஞ்சிபுரம் வருவான்ல. அந்த டைம்ல அத்திவரதர் கோயில் வாசல் வச்சு நானே அவனை போறேனே. ரெண்டு கண்ணால பார்த்து சந்தோஷப்பட போறீங்க பாருங்க. மறுபடியுமா? வேணாண்ணே அடிக்க மாட்டீங்க. வேணாண்ணே. ஐயோ ஐயோ, அவன் சென்னை சேல்ஸ் போனா என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா. 4 இல்ல 6 போவாதுன்னா கரெக்டா வாங்கி தான் அவனை வச்சு மண்டே ஓடி படிப்பேன். ஏன் பொண்டாட்டி நீ தாண்டி? ஏ மாமா கிளம்பிட்டேன்டி. ஐயோ ஏ நீ ரெடியா? நீ ரெடினா நான் ரெடி. ஏ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்ட? வண்டி கிட்ட தான் இருக்கு. அப்பா போன வேடி. சார் இந்த வண்டிக்கு 50 ரூபா பெட்ரோல் போட்டிருப்பானா?
ஓ சொல்றியா? ஏய் சமந்தா விட செம்மையா ஆடுது. ராயல் என்ஃபீல்ட். ஏன்டா எத்தனை தடவை என் வண்டியை ஆட்டிய போட்டிருப்ப, இந்த தடவை தக்கியதில்ல. பல்சர் எனக்கு தான். இருடா தசரதா ஃபோன் பண்ணுறேன். ஹலோ. தசரத ராஜா சொல்லுறி. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதவி. என் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டில் இருக்கா. வண்டியில் பெட்ரோல் காலி. அதான் வண்டி பல்சர் எனக்கு கொடுத்தேன்னா அப்படியே போயிட்டு வந்துடுவேன். பல்சரா? அதுக்கேண்டா சரக்கு ஜிஎஸ்டி போட்ட மாதிரி இவ்வளோ ஷாக் ஆகுற? புரியலையா? வண்டியில் பெட்ரோல் இல்லைன்ற. பெட்ரோல் இல்லையா? டேய் இப்போதான் வண்டியை ஆட்டி ஆட்டி பார்த்தேன்டா. சாமந்தா விட செம்மையா ஆடுதுறான் வண்டி. டேய் நீ ஃபோனை வை, நான் கீழே வரேன். வா 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 வாடி வா 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 வா. அது எப்படி ஒரு பொண்ணு லைஃப்ல வந்த உடனே ஃப்ரெண்டை கழட்டி ஒன்றும் தோடுது. ஐ கான்ட் டைஜஸ்ட் இட். வாடா வச்சுக்கிறேன். டேய் தசரதா. சாரிடா, வண்டியில் பெட்ரோல் இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. நான் வண்டி எடுக்கிறதே இல்லை. ஆனால் வண்டியில் ஏதோ ஃபால்ட் இருக்குடா. என்னது ஃபால்ட்டா? வண்டியில் ஃபால்ட் இல்லை மச்சி. ஃபால்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஷோ அதான் வாழ வீட்டுக்கு போய் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வந்தியே, அதாச்சும் எனக்கு சொன்னியாடா? டே திடீர் பிளான்டா. நானே எல்லாத்தையும் கூட சொல்லலாம் தான் இருந்தேன். ஜி இன்னும் உங்களுக்கு நிற்காவே ஆகலை. செம்ம சேஞ்ச் ஓவர் ஜி. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சொன்னா கேளு. உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் ஆளை பார்க்கறதுக்கு என் வண்டியை தானே யூஸ் பண்ணேன். இப்போ உன் வண்டியை கேட்டா கொடுக்க மாட்டேன். இல்லடா இந்த வண்டி சரியில்லடா, அதனால தான் கீழே விழுந்தேன். டேய் நீ யூஸ் பண்ணது எக்ஸல் வண்டி, நான் யூஸ் பண்ணது ட்ரிபிள் எக்ஸல் வண்டி. உனக்கு நடந்தது எனக்கு நடக்கும்னு நீ எப்படா திங்க் பண்ற? வண்டி வேணாம்டா மச்சே, நீயே ஓட்டி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். பாக்கெட்ல சாவி வச்சுக்கிட்டு அசிங்கமா இருக்கு எனக்கு. ச்சே உனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்றேன். அண்ணா கோவிந்தன் வேலைக்கு வரலாம். அதே ஏன்பா கேட்குற? வீட்டில் போய் எழுப்புனா பெனாத்தின்னு பல்சர் பல்சர்னு ஒரே புலம்புலப்பா. அவ்வளோதான் காலி. அது இதான்டா பிரச்சனை. புது மாப்பிள்ள புது வண்டி புதுசு புதுசா உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் மச்சான். உனக்கு தெரியாத யாருமே கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்படா என்னை பத்தி. ஏய் உனக்கு பட்டாதான் புரியும். இந்தா உன் மாமியார்கிட்ட போய் உன் பொண்டாட்டியை பத்திரமா கூட்டு வந்து சரி, அதுவே எனக்கு போதும். இந்தா உடனே வாங்கினா எச்சத்தனம் நினைப்பானே. நட்பில் சண்டை சகிச்சிருந்தேன். அரி வாங்கடக்கிய பத்திரம் நான் பார்க்காததா ஓட. செல்லம் இன்னைக்கு நான் செம்ம மூட்ல இருக்கேம்மா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஹாப்பியா பண்ணிட்டாலும் மாமா இன்னைக்கு உனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். உன் பாவாடை நான் இன்னைக்கு போட்டுக்கிட்டு என் லுங்கியை நீ கட்டிக்கின்னு பிடிக்கல போல. வேணாம் பிடிக்கல. சரி அதை விடு. உனக்கு ஏதாவது ட்ரீம் இருந்தா சொல்லு, அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிங்க பாக்க டம் டம் டாய். ஏ லூசு, உன் சைஸுக்கு பாவாடெல்லாம் பத்தாது. தார்பாய் தான் செட் ஆகும். ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டு. எனக்குன்னு வந்திருக்கு பாரு. போ. தார்பாய்க்குள்ள தான் கும்மி ஆட்டமா கும்மிடுவோம். ஏய் என்னாச்சு? கொஞ்சம் யாருங்க. என்ன ஐயோ என்னடா? இவளும் அப்படி ஒரு நாள் மிதிக்கணும். பைக்கும் ஒய்ஃபும் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். என்ன பெட்ரோல் காலியா? ஆட்டும் போது சமத்த மாதிரி அடிச்சு இப்போ நான் ரேஷ்மிகா மாதிரி ஸ்டக்காக நிற்குது. வண்டி ட்ரை ஆயிடுச்சுமா. நம்ம வண்டி எங்க? கொஞ்சம் யூத்தா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டு வந்தேன். நீ வந்த பேசாத. காண்டாயிட்டா. இப்போ என்ன பண்றது? அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது, வா போலாம். ப்ளீஸ் வா. பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. வண்டி நிறுத்தி தான் பார்ப்போமே. அங்கிள் ஹாய் ப்ரோ, எனி ஹெல்ப்? ஆமாம் சார், வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. சரி உங்கள் வண்டியில் ஏதாவது பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா. இந்த வண்டியில் பெட்ரோல்லாம் எடுக்க முடியாது. பெரிய மனுஷனா ஹெல்ப் பண்ணலாம். சொல்லுங்க. வண்டியை நீங்கள் தள்ளிட்டு போங்க, மேடத்தை நான் ஓட்டிட்டு போகிறேன். ஹலோ அம்பேல் ராஜகோபால், ஸ்கூல் டீச்சரு. ஆன்லைன் கிளாஸில் நான் தான் ஃபேமஸ் தெரியுமா? இங்கே தான் இருக்கேன். நீ உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். கெல்ட்டு பையில செத்த பள்ளி இடுப்புல மிதிச்சேன்னு நினைச்சிக்கியா, உடம்புல துணி இல்லாம அடிப்பேன்டா. இவனால குக்கர்ல போட்டு 8 விசில் வேக வைக்கணும். எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல பைத்தியங்க. உன்னை பார்த்து தான் வரான் அறிவு கட்ட நாய். நீ அப்படியே பேச்ச மாத்தாத. இப்ப என்ன பண்றது? அத வந்துருச்சுமா. இதே எவ்வளவு நேரம் தான் சொல்லுவேன்? இன்னும் கொஞ்ச நேரம் சொல்றேம்மா. அஜினரு வெள்ளு அரச்சந்திர சொல்லு இவன் நட போய் தெரியுதா. ஓடு ஓடிட்டே இருக்கேன்னு வண்டி லக்கியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஏறி அடிச்சு பார்ப்போம். பொண்டாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொம்பை படத்துல மனுஷா குரல் மாதிரி ஓடி வாடி. போலாமா?
மனிஷா குரல மாதிரி ஓடி வர சொன்னா மனித குரங்க மாதிரி ஓடி வரிய. அதான் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அண்டா வயிறை வச்சுக்கிட்டு அரண் சாமி நினைப்பா உனக்கு. ஏய் விரல நறுக்கிடுவோம். ஒழுங்கு மரியாதையா இருக்கு. இவனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? எருமா ஆறு அடிச்சா மாடு மாதிரி கத்துற. சார் நான் 6 தான் அடிச்சேன் சார். அதான் மாடு மாதிரி கத்திச்சு. நான் என்ன பண்றது? இத தள்ளு வேண்டியா? யோ அது என் பொண்டாட்டியா? ராய பாரு. என் பொண்டாட்டின்ற. ஏய் அந்த துப்பட்ட இறக்குடி. நான் என்ன உன் எக்ஸ்ல வரா? ஏய் பாத்து பாத்து பாத்து. நானே பாண்டிச்சேரியில் 10 பீரை போட்டு பஸ் ஏறினேன். கண்டிக்கிட்ட பிசு வருதுன்னு சொன்னேன். நிறுத்து நிதானமா அடிச்சிடுவாப்பான்னு சொல்லிட்டு நடுரோட்ல இருக்கட்டும் போயிட்டான். இப்படி உடனே இருக்கும் போதே வந்து இடிக்கிறியே. 10 பீரை குடிச்சிட்டு பாயிலே நிறுத்துறது எவ்வளவு கஷ்டம் உனக்கு தெரியுமாடா? ரொம்ப கஷ்டம். தெரியுமாடா? தெரியும். இப்ப போயேன்டா. அதான் லேடிஸ் இருக்கிறாங்களே, எப்படிடா போறது? முடிக்கிறேம்மா. ஆமா நீ ஏன் இவன்கிட்ட பேசிட்டு இருக்க? கிளம்பு முதல்ல. இருமா இருந்து பாத்துட்டு போங்கடா. என்ன கேஜ் படமா காட்டிட்டு இருக்க? நல்லா உதடா. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்ன? ஒரு நிமிஷம் இறங்குமா. இன்ஸ்டாடா நீ இங்கே இரு. நான் ஒரு யூ-டர்ன் போட்டு வந்துடுறேன். எதுக்கு? நான் சொல்றது கேரு சரியா? வரேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்போ என்ன கண்ணு நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி என்னாச்சு எனக்கு புரியலையே. எங்கடா போற? இந்த வண்டியில என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? இந்த வண்டியில ஜோடியா போனா கண்ணு மங்களா தெரியுது. சில அமனுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுவே சிங்கிளா போனா எந்த பிரச்சனை இல்லம்மா. அதனால இந்த வண்டி எடுத்துட்டு போய் அபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப ஹேண்ட்ஸமா எவனாவது வந்தா நான் போயிட்டா? வண்டியில ஏறு. வைத்தியக்கார விட மாட்டேன். ஏறு. அந்த பயம் இருக்கு. எனக்கு ஒரு உதவி பண்றியாமா? என்ன? சிறுதுபை படத்துல கவுண்ட் பண்ணி அண்ணன் அவங்க பொண்டாட்டி வழி கட்டுவாங்க பாத்தியா? அந்த மாதிரி நீ வழி கட்டணும். போ போடா. ஓகே. பக்கா போய் சேர்ந்துடலாமா? என்ன சரக்கு அடிச்சிருப்பாமா? குடிகாரன் உனக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? சரி இறங்கு. விலங்கு எந்திரிக்கவே மாட்டேன். டேய் டேய் செக்யூரிட்டி டேய் உன்னதான்டா. டேய் டேய் எந்திரா எந்திரா எந்திரா. வா 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 சீக்கிரம் வா. வாங்க. அப்படிதான் ஹுக்கும். செக்யூரிட்டிக்கா ஹுக்கும். வாங்க வாங்க ஜெயிலர் வாங்க. வாங்க. எப்படி நடந்து வரோம் பாரு. உனக்கெல்லாம் அனிருத் ஆர்டர் பண்ணுண்டா. ஓப்பன் ஓப்பன். ஏன் சார் கத்துறீங்க? திறக்கிறேன் இருங்க. டேய் அழுகிட்ட முண்டம் சோறு தான் திங்கிற. எவ்வளவு நேரம் வெளியே நிற்கிறது? ஏன் சார் ஃபேமிலியோட வெளில போயிட்டு இருக்கீங்க? எதுக்கு சார் கோப்படுறீங்க? உங்க ஜோடி பொறுத்த செம்மையா இருக்கு மேடம். செவிடு திரும்ப என்ன பார்த்து பேசுற? என் பொண்ணு பார்த்து என்ன பேசுற? டேய் இந்த வண்டியில போய் பாடுறா. ஜோடியை போனா செம்மையா இருக்காதா? சமாதிக்கு போவ மயிறு. ஏ லூசு லூசு மாதிரி பெணாத்திக்கிட்டு குடிகாரன். நான் வீட்டுக்கு போறேன். ஒழுங்கா வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்து சேரு. இது பெரிய பத்னி. ஏய் அது பத்னிடா. டேய் இங்க வாடா. அது பத்னின்னு சொல்லடா. இங்க வாடா. எங்கடா போற பின்னாடி? ஏன் சார் மேடம் மூட் அவுட் ஆகி போறாங்க? ஏய் அவ மூட் அவுட்ல போறா. நான் மூட் ஏத்த போறேன். உனக்கு என்னடா மூடிட்டு தான்? நீங்க ஏன் சார் மூட் அவுட் ஆவறீங்க? நான் வேட உங்களுக்கு அட செருப்பால அடப்பு. சென்சார் இருக்குன்னு பாக்குற ராஸ்கோ. என் பொண்டாடி பாக்குற என்ன பாக்குற? யாரா நீ? முன்னாடி பாக்கியே போக கூடாது. ஆமா. எங்க அந்த சூனியக்காரன்? டா எங்க இருக்கான்? டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? துரோகிடா. என்னாச்சு? மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன்டா. நீ ஒரு அதிசய பிறவி மச்சான். அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் உயிரோட திரும்பி வந்தாரு. நான் செத்துருந்த மாலையோட வந்திருப்பேன். வந்திருப்பேனே. அப்ப நான் சாவணும் உனக்கு. அதெல்லாம் விட்றா. என்னாச்சுன்னு மட்டும் சொல்லு. என்ன ஆச்சா? அதனால தானே பைக் தர மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேன். நானும் ஜானகி அந்த பைக்ல போய் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. கொஞ்சம் கெஞ்சி ஆச்சு கேட்டிருக்கலாம் மேடம். அது ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆச்சுடா. சரி இப்போ என்ன பண்றது? இவனுங்களா?
மச்சான் உட்காந்துட்டு இருக்கா. சரி வண்டி எப்படின்னு தள்ளிட்டு பணத்தை வாங்கிடணும். அண்ணா வணக்கம். வணக்கம். வயிறா இல்லை ஃபுட் கோர்ட்டா? கவிதை என்ன ஊருக்கே தண்ணி கொடுக்குற, உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்றேன்னு கேட்க மாட்டியா? கீரி குட்டி ஏதோ சொல்லுதுறான். அதெல்லாம் அள்ளி போட்டு அப்படியே சாப்பிட்டே இருங்க, நாங்கள் போய் பொருள் எடுத்து வந்துடுறோம். பொருள் எடுக்க போகிறேன், போட்டி கிளம்பு இங்கே போகிறேன் பரதேஷ். கவிதை நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? பைக்கை திருப்பி என் தலையில் கட்ட வந்திருக்கேன்னு தெரியும். அண்ணே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே. கண்டுபிடிச்சிட்டானே. உங்களுக்கு அந்த மௌனம் வருது எல்லாம் செட் ஆகுதுண்ணே. யோ, எங்கள் அண்ணன் எப்பயுமே 4 தட்டு தின்னுவாப்புல, உன்னைய பார்த்தது 3 தட்டில் கை கழுவிட்டாரியா. இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாதியா. டேய் 4 தட்டு சாப்பிட்டா எப்படி மூளை வளரும்? அதான் நீங்களாம் கூட இருக்கீங்களா? அப்போ 1/2 தட்டு சாப்பிட்டா அப்துல் கலாம் ஆகிடுவாரா? 1/2 தட்டு இல்லை, 6 மாதம் சாப்பிடலன்னா கூட அப்துல் கலாம் ஆக முடியாது உங்கள் அண்ணன். கவிதை இவங்க எல்லாம் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேண்ணே. அண்ணே இவங்களெல்லாம் இன்டர்வியூ வச்சு எடுக்க மாட்டீங்களாண்ணே? டேய் நான் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறேன், எடுக்காம போகிறேன். என்ன மயிருக்கடா இங்கே வந்தீங்க? சார் நீங்க மயிருன்னு சொன்னீங்க பாருங்க, அது என் காதல கமல் சார் ஸ்ரீதேவி மேடம் கிட்ட அப்படின்னு சொன்ன மாதிரி கேக்குது சார் என் காதல. நீங்க ஒரு உலக நாயகன் இல்லடா அண்ணன், ஒரு கேப்டன் பிரபாகரன். புஷ்பா அல்லு அர்ஜுனுக்கு அண்ணன் தான்டா இன்ஸ்பிரேஷன். அண்ணனுக்கு நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம்டா. இதான் சரியான டைம். மச்சி வலிக்கு ஆனா அப்படியே இந்த வண்டி வச்சு பைக்கை பற்றி பேசக்கூடாது. பைக்கை பற்றி பேசினா கொன்னுடுவேன். என்னண்ணா ஒன்றும் புரியலண்ணா. சொல்ல போடுங்கடா. பிரபாகரன் ஏதோ பிளான் பண்ணிட்டான்டா. ஐயோ ஐயோ என் பிள்ளை மூளைக்கோள ஆயிடுச்சு. ஐயோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு போயிடா. நீங்க பைக்கை பத்தி பேசக்கூடாது. அந்த வண்டியை பரவாயில்லடா, வாடா மச்சான். நான் வந்துடுறேன். மறுபடியும் வந்தீங்கன்னா வெட்டி பழச்சி போட்டுருவேன். ஓடிருங்க சொல்றேன். என்னண்ணா வர சொன்னீங்க? காட் ரவிக்கு ஃபோன் போடுறேன். என்னண்ணே? என்ன ரவி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? வேலையாக இருந்தேண்ணே. பணம் வாங்கிட்டு சென்னையில் போய் உட்காந்துட்டேன், கண்டுபிடிக்காம விட்டுருவேண்ணே. சென்னை எனக்கு மதுரை தான்டா. அண்ணா இப்படியே 2 நாளில் படத்தை எடுத்து வந்து கொடுத்துட்றேண்ணே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே, எது தப்பான செய்கிறேண்ணே. வண்டியை காணோம். இங்கே தானே பார்க் பண்ணது. ஹரி எடுத்துகிட்டு போயிருப்பானா? எடுக்க மாட்டானே. ஒருவேளை மச்சான தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ? சிவா மச்சான். அண்ணே நம்ம கருப்பட்டி பார்த்தீங்க? ஆமாம் சார், அந்த வண்டியில் தங்கச்சி மச்சான்னு இப்போ தான் போனாங்க. மச்சி வீட்டில் இருக்க? ஆமாடா. கேட்டாண்டா வா. என்னாச்சு? வண்டி எடுத்து போடா. ஏங்க அண்ணன் கிட்ட வர சொல்லாம கிளம்பிட்டோம். மாமா கிட்ட போயிட்டு வந்து சொல்லிக்கலாமா? என்ன சொல்றேன் சொல்றா. ஏங்க உங்க ஃபோன் அடிச்சுட்டே இருக்குங்க. விடுமா, ஆஃபீஸ் கால் தான். காலையிலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பைக்கில் ஜோடியாக போனால் வேறு ஆக்சிடென்ட் ஆகுது. தங்கச்சி வேறு கன்சீவ் ஆயிருக்கு. என்னாச்சு? என்னங்க கண்ணு ஹாஸ்டல்
ஹலோ ஹலோ கேக்குதாப்பா? யாரு? உங்க பேர் தசரத ராஜாவா? ஆமாம் சார், நீங்கள்? நான் கோட்டூர்புரம் ஜெய்போர் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ குமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எது சார்? அட நேரில் வாப்பா சொல்கிறேன். சார் என்ன சார் ஆச்சு? கோட்டூர்புரம் ஜெய்போர் ஸ்டேஷனுக்கு வா. கோட்டூர்புரம் ஜெய்போர் ஸ்டேஷன். ஜெய்போர் ஸ்டேஷன் வச்சு ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்கடா. பயப்படாதடா, போ பார்த்துக்கலாம். என்ன மீறி எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை சார். பொலிட்டிக்கல் பேக்ரப் இருக்கிறதுனால இது பெரிய கேஸ் சார். எனக்கு தெரிஞ்சவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் சார். பட் எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரியும் சார். ஒன்றும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனிவே உங்களுக்கு நல்லா தெரியும் சார். நான் யாருடைய உருட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். தட்ஸ் ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? தசரத ராஜா சார். தசரத ராஜாவா? பொய் சொல்றீங்க. உன் பேரு தசரத ராஜா இல்ல. நான் ஏன் சார் பொய் சொல்கிறேன்? உன் நேட்டிவ் பிளேஸ் எது? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை தான் சார். திரும்ப திரும்ப பொய் சொல்றீங்க. சார் நீங்கள் விசாரிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். இந்த கருப்பு பல்சர் பைக் யாரோடது? அது எந்த தான் சார். இதுக்கு மட்டும்தான் உண்மையை சொல்லியிருக்கீங்க. மீதி எல்லா கேள்விக்கு போய் தான் சொல்லியிருக்கீங்க. சார் நான் எதுக்கு சார் போய் சொல்ல போகிறேன்? எக்ஸ்கியூஸ் மீ, உட்காருங்க. உங்க பேரு தசரத ராஜா இல்ல, கருப்பன். கருப்பன்? உங்க ஊர் சென்னை இல்ல, மதுரை. என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் நான் டிசிபி. நான் இன்ஸ்பெக்டரா போஸ்டிங் ஆனது முதல்ல மதுரையில். என்னுடைய முதல் டியூட்டி ஜல்லிக்கட்டு. அவ்வளவு மக்கள் கூட்டம். அந்த இடத்துல தான் முதல்ல நான் கருப்பனை பார்த்தேன். சண்டித்தனம் பண்ணுகிற சண்டியர் எல்லாரும் ஜல்லிக்கட்டு வந்துடுச்சு. அடமல்லு கட்ட வாருங்கடா. சண்டித்தனம் பண்ணுகிற சண்டியர் எல்லாரும் ஜல்லிக்கட்டு வந்துடுச்சு. மல்லு கட்ட வாருங்கடா. வளைச்சு புடுற ஓட ராஜா. நம்ம வாடி வாசல் திறந்துடுச்சு. வானம் நல்லா விடிஞ்சிடுச்சு. அட ஊரு சனம் குவிஞ்சிடுச்சு. பரிசுகள் எல்லாமே நிறைஞ்சிடுச்சு. மதுர வீர மண்ணுக்குள்ள நம்ம மதுர வீர மண்ணுக்குள்ள காளையெல்லாம் ஜோரா கிளம்பிடுச்சு. அந்த திமிழ புடிக்கிற ஆம்பளைங்க வீரம் எல்லாம் இங்க விளைஞ்சிடுச்சு. வண்டியில பூட்டி கொம்புகளை தீட்டி புல்லு கட்ட சேர்த்துதான் பாசத்தோட ஊட்டி. களத்து மேட்டு பாதையில ஊர்வலமா கூட்டி மாட்டு பொங்க நேரத்துல நன்றி சொல்லி போச்சு. ஜல்லிக்கட்டு விளையாட்ட நாடறிய போச்சு. ஜல்லிக்கட்டு விளையாட்ட நாடறிய போச்சு. நம்ம தமிழ் பண்பாட்ட ஊரறிய போச்சு. நம்ம தமிழ் தேசத்தை உலகறிய போச்சு. கருப்புசாமி எப்பயும் உங்களுக்கு துணையா இருப்பார். கருப்பா என் கூட துணையா இருப்பா. ஓமா என்ன மாப்பிள்ள மாமா அத்த வாங்க. இல்ல சித்தப்பு கோலமா வாங்க. உனக்கு சரியான ஜோடி என் மவதா மாப்பிள்ள.
நான் மாமா வேலைக்கு போல. யோ தேட்டர் அதிபரியா என்ன போய் வேலைக்கு போலையான்னு கேட்குற? 2 டிக்கெட் போட்டிருக்கேன், வந்துரு. என்ன சித்தப்பு, ஹனிமூன் டிக்கெட்டா? ஊட்டியா கொடைக்கானலா? ஐயோ, இந்த மூஞ்சி ஊட்டி கொடைக்கானலுக்கு டிக்கெட் போற மாதிரியா இருக்கு? அது சினிமா தேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற பெஞ்சு டிக்கெட்டை சொல்லுதுமா. மாமா பெஞ்சில் உட்காந்து படம் பார்க்குற சுகமே தனி மாமா. நாம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர் திருவிழாவில் ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதெல்லாம் போதும். வீட்டில் திருவிழா நடத்தி சீக்கிரம் சின்ன கருப்பை ரெடி பண்ற வெளியே பாரு மாப்ள. இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி ரெடி பண்றதா? வாங்க மாமா வரட்டுமா? நீ போமா. வேகத்தை பார்த்தா 4-5 ரெடி பண்ணுவோம். யோ சாமி கும்பிட்டு வந்துட்டு போய் அப்படியே அழிச்சிரு. என்னடா ஆச்சு மாப்ள? அந்த செல்வம் இருக்கல மாப்ள, அந்த கருப்பு பால்ஸ்ல நம்ம எவ்வளோ திமிருந்தா ஏமாட்டவே அடக்குவேன்னு சொல்லுவேன். அண்ணே உங்க மாடு அடக்குன்னு சொல்லுனே. அந்த கருப்பு பல்ஸ் பைக்கை தானே ஜெயிப்பேன்னு சொன்னேன். ரெண்டுமே இந்த வருஷம் நடக்கிற ஜல்லிக்கட்டு போட்டியில அண்ணனோட காலை களமிறங்க போகுது. அண்ணனோட காலைய எந்த வருஷமும் எந்த பயிலும் பிடிச்சதும் இல்லை, ஏன் தொட்டது கூட இல்லை. இந்த வருஷமாவது செல்வம் காலையை பிடிக்கிற வீரன் யாராவது இங்க இருந்தா களத்துல இறங்கி பிடுங்கிய பார்ப்போம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அவருடைய பரிசை அறிவிக்க வரும் அண்ணன் செல்வம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தென்னாட்டு மக்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கிய தமிழக அரசுக்கும் நன்றி. வாடி வாசல்ல மூக்கு கவுர அவுக்கிறப்ப பம்பரமா திமிரேறி நிக்கிற என் காளையோட திமிழ புடிச்சு அடக்கிறவனுக்கு கருப்பு பல்சர் பரிசாக வழங்கப்படும். அண்ணன் செல்வம் அவர்களின் மாடு கள இறங்க உள்ளது. ஏப்பா வழி ஓட்டி நிலுங்கப்பா, மாடு வெளியே வரணும்ல. ஏய் கருப்பு களத்துல இறங்கிட்டாப்லப்பா, வாயா வாயா கருப்பு. வரா பாருங்க நம்ம காளைய முடிச்சு பாருங்கடா எங்க காளைய. செல்வம் மாடு எப்படி சீரின்னு வருது பாருல. செல்வம் மாடனா சும்மாவா, எப்படி தூக்கி போட்டுச்சு பாத்தியா? பத்திரமா கருப்பு. விட மாட்டானா அந்த கருப்பன். எதிரி பிடிச்சாம்பாரியா கருப்பா. நானே திமில பிடிச்ச எப்படி திமிரு பிடிச்சு பாத்தியா? பாத்தியா கருப்பு பாத்தியா? அவ்வளவுதானே இன்னைக்கு அவன் செத்தானே. காளையா தூக்குடா அவனை. என்னமா வந்து டைவர்டிச்சு பிடிச்சா பாத்தியா? எத்தனை வாடி வாசல் பார்த்துப்பான் கருப்பன். திமில பிடிச்சிட்டான். மாடு அடைக்கிட்டு எப்படி நெருப்பு மாறி பார்க்கலாம் பாருப்பா. அடக்கிற சந்தோஷத்துல எப்படி சிங்கம் மாதிரி சிரிக்கிறான் பாருப்பா கருப்பன். செல்வம் மாடு பிடிபட்டது. மாடு பிடி மாடுப்பா, கைத்தட்டு கைத்தட்டு. சிறப்பாக காலை அடக்கிய மாவீரன் கருப்புக்கு ஊர் தலைவர் ஐயா தங்கப்பாண்டியன் அவர்கள் கேடயம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல சிறுசா இருந்தாலும் அந்த தங்கப்பாண்டியான மனசு பெருசுப்பா. கரகோஷம் எழுப்புங்கப்பா. காவல்துறை அதிகாரி ஐயா வேல்ராஜ் அவர்கள் மாவீரன் கருப்பனுக்கு கருப்பு பல்சரை இப்ப பரிசளிப்பார். கருப்பு கல்யாணம் பண்ண யோகம் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி கருப்பு பல்சரே கட்சிச்சுப்பா.
படத்துல ஒரே சண்டை காட்சி மாமா, பார்க்க முடியல. நல்லா தான் இருந்துச்சு. உனக்கு படம் புரியலன்னு சொல்லு. எனக்கா? ஹீரோவை அழிச்சிட்டா உண்மையை அழிச்சிடலாம்னு நினைச்சான். ஆனா அவன் பிறந்து வந்து திருப்பி இவனை அழிச்சான்ல, அதாண்டி டர்னிங் அதை பாயிண்ட். விடு மாமா. ஜல்லிக்கட்டு காலத்துல அந்த செல்வா மாடை அடக்கி கருப்பு பல்சர் பைக்கை ஜெயிச்சல மாமா, அதான் எனக்கு பெரிய ஆக்ஷன். ஏய் புர்ரா, மாடு மேய்க்கிற பையன் நம்ம மாடை பிடி மாடாக்கிட்டானே. ஊருக்குள்ள நமக்கு இந்த கௌரவமே போச்சேண்ணே. விடக்கூடாதுண்ணே. நீ ஊன் மட்டும் சொல்லுண்ணே, அவனை கண்டு வந்து நம்ம வெட்டி வீசிடுறண்ணே. அந்த கருப்பு என் கையால தான் நான் சாவணும். சொல்லிட்டேல்லண்ணே, அவனை நான் தூக்கிட்டு வரண்ணே. ஏன்டா டேய், இந்த வாடிவாசலை உருவாக்குறதுக்கு எத்தனை தலைமுறையாக கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேரை பலி கொடுத்துருப்போம். இங்கே தோக்குறவனும் ஜெயிக்கிறவனும் எங்கால தாண்டா இருக்கணும். நாங்கள் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சா கூட சரின்னு வாதாடுவோம். நீ என்னடானா எங்கள் அடையாளத்தை அழிக்க பார்க்குறியா? அடிவாசல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இன்னார் தான் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்கிற. உங்கள் கூட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுல்ல. டேய், இங்கே யார் ஒன்றா விளையாடலாம். இன்னொரு மனுஷனை அடிமையாக்க நினச்ச அழிஞ்சிடுவேன் பார்த்துக்க. நான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பேன்டா, புத்தி கேட்டேன். பொம்பளை மாதிரி கட்டி போட்டு அடிக்கிற ஆம்பளை அந்த அவுத்து விடுறா பார்க்கலாம். இதுங்களுக்கெல்லாம் திமிரு அதிகம், திறமை அதிகம். குண்டாத முடி நாய சாவு பட்டு சாவு கால்ல பேர்த்த காமிடா. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் நிஜம். உனக்கும் மதுரையில் ஜல்லிக்கட்டால் இறந்து போன கருப்பனுக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா கூட நீங்கள் 2 பேரும் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த கருப்பு பல்சர் உங்கள்கிட்ட வந்ததா நான் நம்புகிறேன். சார், இவ்வளோ நடந்தும் அந்த கருப்பனை கொலை பண்ண செல்வத்தை நீங்கள் சார் ஆக்ஷன் எடுக்காமல் விட்டீங்க? அவன் மேலே என் கையில் மூச்சு காத்து கூட பட முடியல. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அரசியல் பின்புலம் உள்ளவன். ஹானஸ்ட்டாக அவன் மேலே எவ்வளோ ஸ்டெப் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து பார்த்தேன். ஃபைனலி காட் ஃபெயிலியர் ஒன்லி. செல்வத்துடைய பார்வையில் நீ கருப்பந்தான். உன்னை தேடி அவன் வருவான். என்ன தேடி ஏன் சார் வரணும்? பிகாஸ் யூ லுக் லைக் கருப்பன். சார், நீங்களும் பார்க்க கருப்பனை மாதிரியே இருக்கீங்க. அந்த வண்டியை பற்றி கமிஷனர் ஒன்றும் சொல்லலைன்னா நமக்கு யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காதுல்ல. நான் கூட தான் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணேன். பாவம் இல்லை அவங்க. சரி விடுங்க மாமா, அந்த பைக்கை வித்தரலாம். வேண்டாம் மச்சான். ஏன்?
தெரியாதவங்க வாங்கி பிரச்சனையாச்சுன்னா பாவம் மச்சான். பேசாம அந்த வண்டி எரிச்சிருவோமா? இல்ல வேண்டாம். ஏன் நீ வேண்டான்றீங்க? ஏன்னா அந்த பைக்குள்ள உயிர் இருக்க மாதிரியே எனக்கு ஏதோ தோணிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லணும். அப்பதான் என்னால உங்களுக்கு பரிகாரம் சொல்ல முடியும். பல்சர் பைக்கோட சத்தம் என் காதில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு சாமி. நீங்க கொலை செஞ்சீங்களே காளமாடு, அதை தோண்டி எடுத்து உங்க கையாலேயே எரிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பல்சர் பைக்குக்கு உயிர் இல்லைன்னு நினைக்காத, அதுக்கு உயிர் இருக்கு. அதையும் கையால நீ எரிச்சே ஆகணும். டேய் குடுறா. சாயபுள்ள இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுது. நான் கட்டிங் போட்டாவே கண்டாவே பேசுவேன். ஆஃப் அடிச்சிருக்கேன். அண்ணா இல்ல பேசுங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேண்ணே. நான் வாயை திறந்தாவே பிரச்சனையாகும்டா தம்பி. அண்ணே, நான் உனக்கு ஒரு கருப்பு பல்சர் கொடுத்தேன்ல, அது காலையில் விடியறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தானோ. விடிஞ்சா இல்லை தம்பி, பொழுது போனா கூட பைக் வராது. அண்ணே என்னண்ணே சொல்கிற? நீ கொடுத்த பைக்கில் என் பையன் ஆக்சிடென்ட் ஆகி செல்லு கோமாக்கு போயிட்டான். அடுத்து ஓட்டிட்டு வந்தான் பாரு ஆளு, அவன் கைலாசத்துக்கு போயிட்டான். அந்த பைக்கை வாங்கினானே தசரத ராஜா, அவன் பொண்டாட்டி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. அவன்கிட்ட பேசி மூலம் வண்டியை வாங்க. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவன் எவனா இருந்தாலும் சரி, புரியுதா? வண்டியை வாங்கிட்டு எனக்கு நீ கால் பண்ற. ஹலோ 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 தம்பி தம்பி சொல்ல என்னப்பா கேட்க மாட்டேங்குது? ஹலோ ஹலோ என்ன டவர் எடுக்க மாட்டேங்குது? இப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது. வண்டியை சென்னைக்கு விடுறா. அப்படி நம்ம சென்னையில் இருக்க பயிர்களையும் வர சொல்லு. நீ என்கிட்ட எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கூட அவகிட்ட போய் சொல்லி வண்டி வாங்கிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உண்மை இருக்குன்னு தெரியும் போது மனசு கஷ்டமாக இருக்கு. ஒரு போட்டியில் ஜெயிச்சா அவனை வீரனாக தானே பார்க்கணும். அதை விட்டு அவன் என்ன மதம் என்ன ஜாதின்னு பார்க்குறாங்க. இங்கே பல கோழைங்க இதை வீரன் நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. உன்னை பிரித்து போட்டலான்னு பார்க்குறேன், ஆனால் மனசு கேட்கல. ஆனால் இங்கே மனுஷனை கொல்றதுக்கு வெறி கொண்டு சுற்றிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. அண்ணே, ஹரியனாவையும் கூட கூட்டிட்டு போலாம்ல? இல்ல வேணாம், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. பிரபஞ்சத்தில் ஒரு வீரனை அழிச்சா இன்னொருத்தன் பிறந்து வருவான். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது.
அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அதை விட்டுட்டு வா சொல்றல. சட்டா இதரா. எங்க இருக்கேன்னு சொன்ன? கோலம் தர்காவா? ரமேஷ் கோலம் தர்கா விடுறா. இதோ போயிடலாண்ணே. வா 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 வா. இந்த வண்டி உன் வாழ்க்கையை மாத்ததான் வந்திருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை யாரால ஒண்ணும் பண்ண முடியாது. இது அந்த வீரன் மீது ஆணை. मेरे बात को सुनो. हौला वला कुव्वता इल्ला बिल्लाहि. கருப்பு மாதிரியா இருக்கானே. ஊத்துறானி சொல்றேன். யார் ராணி? யாரு? என் பேர் தசரத ராஜா சார். இந்த பைக் எந்த தான் சார்? இதை எரிச்சிடாதீங்க. டேய், இந்த பைக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கிறதுனால தான் சார் சொல்கிறேன். இந்த வண்டியை எரிச்சிடாதீங்க சார். டேய், அவன் கையால தான்டா உங்களுக்கெல்லாம் சாவு.
கருப்பனை கொன்னதுனால தாண்டா இவ்வளோ பிரச்சனை. அதே உருவத்தில் இருக்க உன்னை சாவச்சாதாண்டா என் பிரச்சனை முடியும். டேய், என்னன்னு போய் பாடுற. அண்ணா யார் மேலண்ணா? وين بيكون الدمع والحنين يا هوا بيروت. நல்லா இரு. இந்த பைக் என்னை தேடி வந்த காரணம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் தசரத ராஜாவும் கிடையாது, எனக்கு அந்த பேரும் இனி தேவையும் இல்லை. இனிமே இந்த பைக் என்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நான் தான் கருப்ப. என்னாச்சு? கருப்பா ஸ்டார்ட். பெட்ரோல் இல்லை. வீட்ல கார் இருந்தாலும் பைக்ல தான் வருவேன் நாடும். இப்ப யார் அனுபவிக்கிறது? இன்னுமா டேரக்டர் வரல? பார்க்கில் வந்து நிப்பாப்லையா? அவன் யாரோ தனியாக நடந்து போகிற மாதிரி இருக்க. கருப்பு கலர் வேற. வண்டியை நிறுத்தி தான் பார்ப்போமே. எனி உதவி மேம்? ப்ரோ பெட்ரோல் இல்லை. சாரி, சான்ஸே இல்லை. இந்த வண்டியில் பெட்ரோல்லாம் எடுக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணலாம். நீங்கள் பைக்கை தள்ளுன்னு போங்க. நான் ஒன்றா மேடமே. அந்த சுப்பிரமணியபுரம் கத்தி எடு. சுப்பிரமணியபுரம் கத்தியா? ஆ தலை, நீங்களே தலை. தங்கச்சி, அண்ணன் எவ்வளோ பேர் ரூட்டு தலை தெரியுமா தங்கச்சி?
நந்தனாசு பிரசிடென்சி பச்சை பாஸ் எல்லாத்துக்கும் அண்ணன் தான் பெரிய ரூட்டு தலை நான் இந்த வாட்டி தள்ளு போகிறேன் தலை நீங்கள் ஜோடி அண்ணியாரை கூட்டிட்டு போக தலை இந்தாங்க சாவி. பெட்ரோல் யார் போடுவா? நான் டேங்கே ஃபுல் பண்ணிடுறேன் தலை. என் அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸா 4 பேரை கேட்டு நானே வந்துடுறேன் தலை. நீங்கள் போனால் போதும் தலை. இந்த தலை கிளாஸு வேண்டாம். நைஸ் மேன். போங்க தலை, நீங்கள் போங்க தலை. பார்த்து போங்க தலை. சிஸ்டர் நீங்களும் பார்த்து ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்பவுமே கெத்து தான் தலை. கெத்து கரு பல்சரு செம இட்டு கெத்து பாட்டு போயிடலாம் விடு. அடிடா மோலத்தை அட்டை ஒன்று போட போறேன், புடிடா தாளத்தை பொண்ணு ஒன்று கட்ட போறேன். அடிடா மோலத்தை அட்டை ஒன்று போட போறேன், புடிடா தாளத்தை பொண்ணு ஒன்று கட்ட போறேன். பெஜாரு கண்ணை காட்டி மஜாவ மயக்குறாளே, மண்ணெண்ண இல்லாமலே மனச கொளுத்துறாளே. மொட்டை மாடி மேல ஜோரா ஆடுறேனே, ரங்க ராட்டினம் போல் சோக்கா சுத்துறேனே. சென்டர் மெட்ராஸில் சிட்டாட்டம் பறந்துடுவேன், சிக்குன்னு இருக்கும் உன்னை சீன் போட்டு மடக்கிடுவேன். கருப்பு பல்சரில் உன்னை நான் ஏற்றிக்கிட்டு கலர் கலர் சட்டை போட்டு கலர் சுற்றிடுவேன். தீவு திடலுக்குள்ள ராட்டினத்தில் ரவுண்ட் அடிப்பேன், மெரினா பீச் மேலே கொடை பிடிச்சி கொஞ்சிடுவேன். ஷாப்பிங் மாலுக்குள்ள ஏசி காத்து வாங்கிடுவேன், பில்லிங் பண்ணும்போது நைஸா நவுந்துடுவேன். சிங்கிள் லைஃப் இனி இங்க தானே அப்பீட்டு, மேரேஜ் லைஃபுக்குள்ள லவ் மட்டும் ரிப்பீட்டு. ஃபிஷ் டேங்க் ஃபுல்லா ஓடுது பார்க்க பீஸு, நச்சு நோட் பண்ணிக்கோ மாமா இப்போ கமிட்டு. அடியே உன் கூட 10 புள்ள பெத்துக்குவேன், உன் பேர நெஞ்சு மேல டேட்டோ குத்திக்குவேன். மவுண்ட் ரோடு மேல தாஜ்மஹால் கட்டிடுவேன், மெட்ரோ ட்ரெயினை போல உன்னை சுத்தி வந்துடுவேன். களம்புற ஆட்டுக்குள்ள உன்னை பூட்டி வச்சுக்குவேன், கண்ணு மண்ணு தெரியாம காதலிச்சு திரிஞ்சிடுவேன். கழுத்துக்கு கோல்டு வாங்க KGF போயிடுவேன், மூக்குக்கு மட்டும் அந்த 3 உடைச்சி ஒட்டிடுவேன். சிற உருக்கி அடி உன் மேல நான் ஊத்துவேன், மனச பறிச்சு உன் கூந்தலுக்கே சூட்டுவேன். சிரிக்கும் உன் சிரிப்புல சில்லறையா சொல்லுவேன், உனக்குன்னு மட்டும் தாண்டி என் லைஃப வாழுவேன். அடிடா மோலத்தை அட்டை ஒன்று போட போறேன், புடிடா தாளத்தை பொண்ணு ஒன்று கட்ட போறேன். பெஜாரு கண்ணை காட்டி மஜாவ மயக்குறாளே, மண்ணெண்ண இல்லாமலே மனச கொளுத்துறாளே. மொட்டை மாடி மேல ஜோரா ஆடுறேனே, ரங்க ராட்டினம் போல் சோக்கா சுத்துறேனே. சிங்கிள் லைஃப் இனி இங்க தானே அப்பீட்டு, மேரேஜ் லைஃபுக்குள்ள லவ் மட்டும் ரிப்பீட்டு. ஃபிஷ் டேங்க் ஃபுல்லா ஓடுது பார்க்க பீஸு, அச்சி நோட் பண்ணிக்கோ மாமா இப்போ கமிட்டு.